தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே பிரைஸ் தி லார்ட். சத்தமாக ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்றைக்கி இந்த டாக்கில் நம்ம பார்க்கணுன்னு ஆசைப்படுறது என்னென்னா உலக முடிவை பற்றி. உலக முடிவு. ரொம்ப சந்தோஷம் ஃபாதர். எல்லோரும் உடனே புக் எடுத்துட்டாங்க, நோட் எடுத்துட்டாங்க. என்றைக்கு டேட்டு டைமு சொல்லுங்கள் ஃபாதர், சீக்கிரமாக எழுதி வச்சுவோம். உலக முடிவு. ஏன்னா இந்த உலக முடிவு அப்படின்ற டாபிக் அப்படின்றது ரொம்ப க்யூரியஸான ஒரு டாபிக். அது ரொம்ப க்யூரியஸான டாபிக். அதனாலவே இந்த நம்மளுடைய பிரிவினை சகோதரர்கள் அதிகமாக இந்த டாபிக் எடுப்பாங்க, இதை பற்றி தான் பேசுவாங்க. ஏன்னா இதை பற்றி பேசும்போது உண்மையாகவே பயமுறுத்துறதுக்கு ரொம்ப ஈஸி. பயமுறுத்துறதுக்கு ஈஸி. அவ்வளோதான், நீ நாசமாக போவேன் அப்படின்னா கேட்குறதுக்கு பயமாக தான் இருக்கும். ஆனால் உலக முடிவை பற்றி பைபிள் என்ன சொல்லுது, பைபிளினுடைய அடிப்படையில் திருச்சபை என்ன சொல்லுது, வத்திக்கான் கவுன்சில். சரி, நமக்கு வந்து வத்திக்கான் திருச்சங்கம், 2ஆம் வத்திக்கான் திருச்சங்கம் இதுக்கு பற்றியெல்லாம் ரொம்ப அழகான போதனைகளை தந்திருக்கு. அப்போ அந்த போதனைகள் என்ன சொல்லுது? உலக முடிவை வந்து பைபிளோ திருச்சபையோ பயமுறுத்தி சொல்லலை அப்படின்றது அதனுடைய ஒரு பாசிட்டிவ் விஷயமே. பைபிள் பயமுறுத்த வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது. உலக முடிவும் பயமுறுத்த வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது. ஆக்சுவலி அது ரொம்ப பாசிட்டிவாக சொல்கிற ஒரு விஷயம். அது ரொம்ப நெகட்டிவாக இன்றைக்கி மாற்றிட்டாங்க. அது பிரிவினை சகோதரர்கள்லாம் சொன்னல, ஃபஸ்ட் நாள்தே நான் சொல்லிகிட்டு இருக்கேன். பைபிளை சரியாக புரிஞ்சிக்காமல் இல்லைன்னா வேணும்னே அதை வளைச்சி உடைச்சி ஆளுங்களை கஷ்டப்படுத்தி பயமுறுத்தி இப்படி சொல்ல வேண்டிய விஷயமே கிடையாது. அது உலக முடிவு. உலக முடிவு ரொம்ப பாசிட்டிவாக, ரொம்ப அழகாக ஆண்டவர் ஆக்சுவலி இது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை பற்றி சொல்கிறார். இந்த உலக முடிவு ஆண்டவர் சொல்கிறது எப்படின்னா, எப்படி ஆண்டவர் படைத்த உலகம் இருந்ததோ அப்படி அந்த உலகம் மாறும். அதுதான் உலக முடிவு. உலக முடிவில் நடக்க போகிறது என்னென்னா, நம்ம இந்த வீடியோலலாம் சில வீடியோலலாம் முன்னாலெல்லாம் பார்த்துருக்குறேன். அந்த வீடியோவில் என்ன காமிப்பாங்கன்னா, அப்படியே நிறைய பில்டிங்கெல்லாம் இடிஞ்சு போயிடும், நெருப்பு வந்து விழும், வெள்ளம் வந்து அடிச்சுக்கிட்டு போகும், ஆளுங்கள்லாம் விழுந்து சத்து போயிடுவாங்க, கண்ணு போயிடும், காலு போயிடும், கை போயிடும் இல்லையா? இப்படியெல்லாம் வீடியோலாம் நம்மளுடைய பிரிவினை சகோதரர்கள் செஞ்சு வச்சுருக்கிறாங்க. இந்த மாதிரி உலக முடிவை பற்றி எல்லாமே. இதை பார்க்கும்பொழுது நமக்கும் அது ஒரு மாதிரி அச்சுறுத்தும் ஒரு ஈவெண்ட்டாக தோணுது. யோசிச்சு பாருங்களேன். நல்ல ஒரு ஆர்டிஸ்டாக இருந்தால், நீங்கள் நல்ல ஒரு பெயிண்டராக இருந்தீங்களா வச்சுக்கோங்க, நல்ல ஒரு ஆர்டிஸ்டாக இருந்தீங்கன்னா உங்களுடைய அந்த பெயிண்டிங் நீங்கள் அழகாக தான் முடிப்பீங்க. நீங்கள் ஒரு நல்ல ஒரு கட்டிடம் செய்கிறவராக இருந்தால், ஒரு நல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் செய்கிறவராக இருந்தால், ஒரு பில்டிங்கை நீங்கள் முடிக்கும்போது இப்படி அடாவடித்தனமாக முடிப்பீங்க? ஒரு உலகத்தில் இருக்கிற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் செய்கிறவரே நீங்கள் செய்கிற ஒரு பில்டிங்கை அதனுடைய முழுமைக்கு கொண்டு வரணும் தான் ஆசைப்படுவீங்க. அப்படி இருக்கும் பொழுது அழகான ஆண்டவர், அனைத்தையும் படைத்து ஆள்பவர், அந்த படைப்பு போய் இப்படி சீரழியணும்னு நினைப்பாராம். அப்போ எவ்வளோ தப்பான ஒரு அறிவை அவங்களும் வச்சுருக்கிறாங்க, ஒரு தப்பான அறிவை அவங்களும் கொடுக்குறாங்க பாருங்களேன். அப்போது இந்த உலக முடிவை பற்றி இப்படி சொல்லும் பொழுது, அவ்வளோ அழகாக படைத்த ஆண்டவர், அனைத்தையுமே படைத்த ஆண்டவர் இப்படி மோசமாக செய்ய மாட்டார். எப்படி அவங்க பயமுறுத்தி தயாரித்து வச்சுருக்கிறாங்கன்னா, வெயிட் பண்ணுங்க, இதோ இன்றைக்கி இடி விழப்போகுது, நாளைக்கு இடி விழப்போகுது, வேலையெல்லாம் விட்டு ரிசைன் பண்ணி கவர்மெண்ட் உத்தியோகம் இருந்தவங்கெல்லாம் வேலையை விட்டு, நமக்கு தோணும் இப்படி முட்டாளாக யோசிக்கிறவங்க இருக்கிறாங்களா, நாளைக்கு நம்மளும் யோசிப்போங்க, அப்படி யோசிக்க வச்சுருவாங்க. அதை வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு இந்த குரூப்பில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அப்போ இந்த உலக முடிவை பற்றி நமக்கு ரொம்ப தவறான ஒரு கருத்து இருக்குது. இந்த உலக முடிவு ஆண்டவர் எப்படி அந்த உலகத்தை அப்படி அழிக்க மாட்டார். ஏன் அப்படி அழிக்க மாட்டார் அப்படின்னா, ஏன்னால் அவர் படைத்த உலகம் அது, ரொம்ப ஆசைப்பட்டு படைத்த ஒரு உலகம் அது. அந்த ஒரு ஆண்டவருடைய படைப்பு அப்படின்றது அவருடைய ஆன்மாவிலிருந்து வெளிப்பட்ட ஒரு விஷயம். அது மனிதனுடைய படைப்பை பற்றியெல்லாம் பைபிள் சொல்லும் பொழுது லிட்ரலாக எடுக்கக்கூடாது. நேற்று நம்ம கிளாஸில் புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. லிட்ரலாக மண்ணை எடுத்தார், மண்ணை இப்படி வச்சார், அப்படி வச்சார், இப்படி வச்சார், செஞ்சார், அதில் ஊதினார் அப்படின்றது ஆண்டவர் மனிதனை படைத்தார் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு விளக்கம். மண்ணை வச்சு ஊதி படைத்தார் அப்படின்னு சொல்கிறது. மண்ணால் இருக்கிற மனிதன் மண்ணிற்கே போவதால் 5 பூதங்கள் இருக்குது இல்லையா, பஞ்சபூதங்கள். அந்த பஞ்சபூதங்களுக்கே அவன் திரும்ப போவான்னு சொல்கிறத புரிஞ்சுக்கிட்ட விடுதலை பயண மக்கள் தொடக்க நூலை எழுதின பொழுது மண்ணிலிருந்து மனிதன் உருவானான். அந்த மனிதனுக்கு ஆண்டவர் அந்த மூச்சு காற்றை கொடுத்தார். மற்றதுக்கெல்லாமே படைக்கப்பட்ட பொழுது தோன்றுக சொன்ன ஆண்டவர் மனிதனை அதனுடைய மணி மகுடமாக படைத்தார். இது வாழ்க்கையில் அனுபவித்த மக்கள் அப்படி எழுதினாங்க. அது தூய் ஆவியானவருடைய வல்லமையால் அப்படி எழுதப்பட்டது அது. ஸோ ஒவ்வொரு வார்த்தையிலும் அந்த பைபிளில் இருக்கும் பொழுது எவ்வளோ அழகாக ஆண்டவர் படைத்தார், எவ்வளோ ஆசையாக படைத்தார். இட் வாஸ் இஸ் சோல்ஃபுல்
இல்லையா? அதனுடைய ஒரு வெளிப்பாடு, மேனிஃபெஸ்டேஷன். இட் வாஸ் அ சோல்ஃபுல் மேனிஃபெஸ்டேஷன் படைப்பு அப்படின்றது. ஆற்றை இப்படி நாசம் பண்ணுவார் ஆண்டவர். அதனால் அந்த உலக முடிவை பற்றி பயப்படவே வேண்டாம். அப்போ இந்த உலக முடிவுனா என்ன ஃபாதர்? எல்லாத்துக்குமே முடிவு இருக்குது. நேச்சுரலி நம்ம பார்க்குற விஷயங்கள்லே தொடக்க முடிவை பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும். எல்லாத்துக்கும் தொடக்கம் இருக்குது, எல்லாத்துக்கும் முடிவு இருக்குது. பிறக்கிற மனுஷனுக்கு மரணம் இருக்குது, உருவாகிற ஒரு பூவுக்கு அது காஞ்சி போகுது, அழிவு இருக்குது. ஸோ நேச்சுரலி ஒரு விஷயத்தில் நம்மளுடைய சரீரமானாலும் அதில் செல்லு பிறக்குது, செல்லு இறக்குது. அதனால் ஒரு விஷயம் பிறக்குது அப்படின்னா அது ஃபஸ்ட்டு விஷயம் புரிஞ்சிக்க வேண்டியது, இது எதுவுமே ஒரு நிலையானதுக்கு படைக்கப்படவில்லை. இதற்கு ஒரு மாற்றம், எல்லாத்துக்குமே ஒரு மாற்றம் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்குது. எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் பிறந்துருச்சு அப்படின்னா அப்புறம் அது மண்ணுக்கு போகுது, அது மண்ணில் அது வளமாக மாறுது, உரமாக மாறுது, மாற்றம் இருக்குது. ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாத்துக்குமே இருக்குது, அதை ஏற்றுக்கணும். டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாத்துக்குமே இருக்குது. ஆனால் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆண்டவர் நன்மைக்காக பயன்படுத்துவார் என்றால், ஆண்டவர் படைத்த இந்த உலகமும் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனில் கடந்து போகும், ஒரு உருமாற்றத்தில் கடந்து போகும். அதான் இந்த உலக முடிவு, ஒரு உருமாற்றத்தில் கடந்து போகும். அந்த உருமாற்றத்தில் கடந்து போகும்போது அது எப்படி முடியும் அப்படின்னா, எப்படி ஆண்டவர் இதை முதலில் படைத்தாரோ அந்த படைப்பிற்கு அது உருமாறும். எப்படி படைத்தார்? ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் ஒரு படைப்பாக படைத்தார். ஆண்டவருடைய அன்பை நுகரும் ஒரு படைப்பாக படைத்தார். ஆண்டவரை மாட்சிப்படுத்தும் படைப்பாக படைத்தார். இதிலிருந்து தவறி போனவன் மனிதன் மட்டும்தான். மிச்சதுங்களுக்கு எல்லாமே ஆறாவது அறிவு இல்லாததுனால எல்லாமே இன்றைக்கும் கரெக்டாக ஆண்டவர் எதுக்காக அதை படைத்தாரோ அதை மட்டும்தான் செய்யுது. மனுஷன் மட்டும்தான் ஆண்டவர் எதுக்கு படைத்தாரோ அதை செய்யாதது. மிச்சம் எல்லாமே ஆண்டவர் எதற்காக படைத்தாரோ அதை கரெக்டாக செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. மனுஷன் மட்டும்தான் தவறி இருக்கிறான். அப்போ இந்த உலக முடிவில் நடக்க வேண்டியது என்ன அப்படின்னா, மனிதன் எந்த நிலையில் படைக்கப்பட்டானோ அந்த நிலைக்கு மனுஷன் போகிறது தான் அங்கே உலக முடிவு. மனுஷன், கிறிஸ்டியன் கிடையாது. ஆண்டவர் படைத்தது மனிதனை, ஆண்டவர் படைத்தது கிறிஸ்டியனே கிடையாது. அப்போ இந்த உலகத்தினுடைய முடிவில் படைக்கப்பட்ட மனிதன் கடவுளை மாட்சிப்படுத்தும், கடவுளை ஏற்றுக்கொள்ளும், கடவுளை புரிந்து கொள்ளும், கடவுளுடைய மகனாக மகளாக மாற்றம் தான் உலக முடிவு. வேறு எதுவுமே கிடையாது. உலக முடிவில் அனைத்து மனிதர்களும் அனைவருமே கடவுளை ஏற்றுக்கொண்டு கடவுளை மாட்சிப்படுத்தும் ஒரு நிலை வரும். அதுதான் உலக முடிவு. அந்த உலக முடிவு என்னைக்காவது நடக்க தான் செய்யும். அதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இல்லைனா உலக முடிவு அப்படின்றது ஒரு 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 பயமுறுத்தி அழிவுக்கு கொண்டு போகிற ஒரு விஷயம் கிடையாது. இட்ஸ் அ டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேர் மேன் deceived God or moved away from God. The one who went astray from God will come back to God. அப்பாவனுடைய மகனா மகளா, அது ஊதாரி மையனுடைய கதையில் இருக்கு இல்லையா? அவனுடைய முடிவு அழிஞ்சு போயிட்டு இருந்தான். ஆனால் அந்த அழிஞ்சு போன மனுஷன் என்ன பண்ணார்? அவனோட சேர்த்த பொழுது கதை முடிஞ்சு போச்சு. அதான் உலக முடிவு. ஆண்டவர்கிட்டேருந்து விலகி போன ஊதாரி மைந்தன் ஆண்டவர்கிட்ட அப்பா கிட்ட வந்த பொழுது அந்த கதை முடிஞ்சு போச்சு. அதான் உலக முடிவு. பயமுறுத்துகிற ஒரு விஷயம் கிடையாது உலக முடிவு. மாறாக அனைத்தும் ஆண்டவரில் ஒன்று சேர்க்கப்படுவது தான் உலக முடிவு. ரீசெண்டாக ஒரு டாக் எல்லா டிவைன் மர்சியில் வந்திருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க, வாலிபர்களுக்கு கொடுத்த டாக். அதில் என்னுடைய ஃபஸ்ட்டு செக்ஷன்லேயே நான் சொன்னது, ஆண்டவர் மனிதனை அனைத்தினுடைய மகுடமாக படைத்தார் இல்லையா? எல்லாத்தையும் படைத்து விட்டு அதனுடைய மகுடமாக ஆண்டவரை படைத்தார். த க்ரௌன் ஆஃப் கிரியேஷன், ஜெனசிஸ் 1:26. எல்லாத்தையும் அவங்ககிட்ட தான் கொடுத்தார் இல்லையா? தொடக்க நூல் 1:26 வாசிங்க. தொடக்க நூல் 1:26. கடவுள் மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகு முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்றார். ஆளட்டும், பாத்தீங்களா? அப்போ ஆளட்டும், இதுதான் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தாரு. அவங்ககிட்ட தான் கொடுத்தாரு. பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் படைச்சிட்டு அவனுடைய கால் கீழே தான் கொண்டு போய் வச்சார். எல்லாத்தையும் படைச்சிட்டு. இது இன்னொரு விதத்தில் நான் என்னைக்கு ஒரு நாள் சொல்லியிருக்கிறது. அதாவது 7வது நாள் ஆண்டவர் ரெஸ்ட் எடுத்தார். ரெஸ்ட் எடுத்தார் அப்படின்றது அதே பைபிள் சொல்லுதே. ஆண்டவர் அயர்வதில்லை, உறங்குவதில்லை, ஓய்வெடுப்பதில்லைலாம் இதே பைபிள் தான் சொல்லுது. ஆனால் அதே பைபிள் சொல்லுது ஆண்டவர் ரெஸ்ட் எடுத்தார். அதனுடைய மீனிங் அன்றைக்கே நான் சொன்னேன். அது யாரோ அன்றைக்கி கமெண்ட் போட்டிருக்கிறாங்க. அங்கே போட்டாங்களா இல்லை எங்களுடைய வாட்ஸ்அப் அனுப்புனாங்களான்னு தெரியல. ஃபாதர் சொன்னது எங்களுக்கு அது புரியல. அது எப்படி ஆண்டவர் ரெஸ்ட் எடுத்தார்? 7வது நாள் மனுஷங்கிட்ட கொடுத்துட்டு ரெஸ்ட் எடுத்தார், மனிதன்கிட்ட கொடுத்துட்டு ரெஸ்ட் எடுத்தார்னா, மனிதனில் இருந்து இன்று மனிதா நான் உன்னில் இருந்து இதை நான் செயல்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெஸ்ட் எடுக்கிறார். ரெஸ்டிங் அப்படின்னா ஓய்வு கிடையாதுங்க. ரெஸ்டிங்னா
இன்னொரு மீனிங் கூட இருக்குது ரெஸ்டிங்னா. அப்பா அம்மா அந்த கடைசி அந்த வயசுலலாம் ஆகும் பொழுது 60 வயசாகுது, 70 வயசாகுது, 80 வயசாகுது அப்படின்ற பொழுது, தம்பி நான் உன் மடியில் படுத்துக்கிறேன்டா அப்படின்னா அதனுடைய ஓய்வு அப்படின்றது கிடையாதுங்க. நான் என் பொறுப்பை உன்கிட்ட கொடுக்குறேன், நான் என் பொறுப்பை உங்ககிட்ட கொடுத்து நான் உன்னில் வாழ்கிறேன். ரெஸ்ட் அப்படின்றது ஓய்வு மட்டும் கிடையாது. ஐ எம் லிவிங் இன் அண்ட் த்ரூ யூ, ஐ எம் லிவிங் இன் அண்ட் த்ரூ யூ. ரெஸ்டிங் அப்படின்றது ஓய்வு மட்டும் கிடையாது. நான் உன் வழியாக உன்னிலிருந்து வாழ்கிறேன். ஐ எம் ரெஸ்டிங் இன் யூ. ரெஸ்டிங் இன் பீஸ் அப்படின்னா ரெஸ்ட் இன் பீஸ் அதனுடைய அர்த்தம் என்ன? இனி அமைதியில் அவர் வாழ போகிறார், அமைதியில் போகிற ஒரு ரெஸ்ட் அப்படின்றது ஓய்வு மட்டும் கிடையாது. நான் உன்னில் வாழும்போது ஐ எம் ரெஸ்டிங் இன் யூ. அண்டர் அந்த 7வது நாள் அந்த ரெஸ்ட் அப்படின்றது மனிதனுக்கு கொடுத்து, மனிதா நான் செய்ய வேண்டிய அனைத்தையும் நீ செய், நான் உன்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னார். அப்படி மணிமகனமாக கொடுத்தாரு, எல்லாத்தையும் உலகத்தை அடையும் படைத்து. ஆனால் இந்த உலகத்தை மனுஷன் என்ன செஞ்சான்? உலகத்தை மனுஷன் என்ன செஞ்சான்? சுயநலத்தால் மனுஷன் இதை எல்லாமே கொண்டு போய் ஆண்டவரோட எதிரிக்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டான். அப்போ இன்னைக்கு உலகத்தில் இருக்கும் அனைத்தையும் ஆள வேண்டிய மனிதன் அந்த ஆளுமையை பிசாசுகிட்ட கொண்டு போய் கொடுத்த பொழுது உலக அனைத்தும் யாருடையதாக மாறியது? பிசாசனுடைய மாறியது. அதனால் ஆண்டவருடைய சோதனை வரும்பொழுது அந்த 3வது சோதனையில் பிசாசனை சொல்லும், நீ என்னை பணிந்து வணங்கினால் இந்த உலகம் அனைத்தை நான் உனக்கு திருப்ப கொடுக்குறேன். உலக முடிவு, இந்த உலகம் அனைத்தையும், நீ படைத்த உலகம் அனைத்தையும் நான் உனக்கே திருப்பி கொடுக்குறேன். ஏன் தெரியுமா? நீ படைச்சிட்டு நீ எவன்கிட்ட கொடுத்தியோ அந்த சோம்பேறி அவன் என்கிட்ட கொடுத்துட்டான். அதனால் அவனால் பார்த்துக்க முடியல, சோம்பேறி என்கிட்ட கொடுத்துட்டான், ரொம்ப தப்பாக பயன்படுத்தி இருக்கிறான். அதனால் நான் உனக்கே இதை நீ திருப்பி கொடுக்குறேன், ஆனால் நீ என்னை பணிந்து வணங்கு. உலகத்தை ஆண்டவர் படைத்தார், உலகத்தில் உள்ள அனைத்தையும் ஆண்டவர் படைத்தார், அனைத்தையும் மனிதன் கிட்ட கொடுத்தார். மனிதன் அழகாக கொண்டு போய் பிசாசு ஆண்டவரோட எதிரிக்கிட்ட கொடுத்துச்சு. இன்னைக்கு எதிரி கையில் இருக்குது. அப்போ இந்த மனுஷங்கிட்ட இல்லது. அப்போ இந்த பிசாசு கிட்ட இருந்து ஆண்டவர் வாங்கணும். யாரை வாங்கணும்? மனுஷனையும் வாங்கணும், அந்த அனைத்து படைப்புகளையும் வாங்கணும். வாங்கிறதுக்காக இங்கே பிசாசு சோதனை சொல்லுது, நீ இதை வாங்க தானே நீ வந்த, இதை நீ வாங்க தானே வந்திருக்கிற, மனு உருவெடுத்து வந்திருக்கிறேன், நான் இது இப்போவே உனக்கு தரேன். பாருங்கள், ஆண்டவருடைய நேரம் ஒன்று வரணும். பாடுகள் வழியாக, மரணம் வழியாக, உயிர் பொழியாக தான் இது பிசாசுக்கிட்டேருந்து வாங்கி எடுக்க போகிறார் அவர். பிசாசுக்கிட்ட வாங்கி மனிதன் என்னெல்லாம் தப்பு செஞ்சானோ அந்த தப்பெல்லாமே நான் ரிப்பேர் பண்ணி அதுக்கு ரிப்பரேஷன் பண்ணி பிசாசுக்கிட்டேருந்து நான் வாங்கி எடுக்கிறேன். உனக்கு என்ன நான் இதுக்கு செலவு செய்யணுமோ எல்லா செலவையும் கொடுத்து நான் வாங்கி எடுத்துக்கிறேன் உங்ககிட்டருந்து. நான் சும்மா வாங்கி எடுத்தேன்னா நான் உனக்கு அடிமையாடுவேன். எனக்கு அப்படி வாங்க வேண்டாம். எவ்வளோ அழகான ஒரு தீம் போகுது பாருங்கள் பைபிளில் போகுது. ஆண்டவர் படைத்தார், மனுஷங்கிட்ட கொடுத்தார், மனுஷன் பிசாசுக்கிட்ட கொடுத்துச்சு. பிசாசுக்கிட்ட இந்த ஆண்டவர் வாங்கி எடுக்கிறதுக்கு நான் எனது ரத்தத்தை ஈடாக கொடுக்கிறேன் அப்படின்னார். ஈடாக அப்படி ஒரு வார்த்தை இருக்குது பைபிள் இல்லையா? மார்க் நற்செய்தி 10வது அதிகாரம் 44 நினைக்கிறேன், 44 45. ஏனெனில் மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக. ஈடுனா என்ன? ஈடுன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? அடகு இல்லையா? வச்சுட்டு போறேன், ஈடா கொடுத்துட்டு போறேன். நான் என்னுடைய வீடை நான் மீட்டு எடுக்கணும், எனக்கு இல்லை. அப்போ என்ன பண்ணுறது? நான் காசு கொடுத்துட்றேன், இல்லைனா நகையை கொடுத்துட்றேன், உன்னெல்லாம் விற்றுருவோம், இல்லை ஈடாக வச்சுட்டு வருவோம். ஆண்டவர் சொன்னார், என்னுடைய ரத்தத்தை நான் ஈடாக கொடுக்குறேன். எனக்கு நீ சும்மா தர வேண்டாம் இந்த உலகத்தை. என் பையன் கெடுத்துட்டான் இந்த வாழ்க்கையை, இந்த உலகத்தை நான் படைச்சதே. ஆனால் இதுக்கு ஒரு முடிவு கட்ட தான் நான் வந்திருக்கிறேன். உலக முடிவு, இதுக்கு முடிவு கட்ட தான் வந்திருக்கிறேன். ஒரு முடிவு இதுக்கு ஏற்படும். எப்போ? உங்ககிட்ட நான் இதை முழுசாக நான் வாங்கி எடுக்கிற ஒரு நாள் வரும். அதுக்கு தொடக்கம் குறிக்க தாங்க ஆண்டு. அந்த தொடக்கம் தான் இயேசுனுடைய பாடுகள் வழியா, இயேசுனுடைய மரணம் வழியா, இயேசுனுடைய உயிர் வழியா ரத்தத்தை கொடுத்து ஈடாக கொடுத்து அவர் மீட்டு எடுத்துட்டார். ஆனால் இன்றைக்கும் இயேசு செய்ததை நிறைவு செய்யாமல் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம்? இன்றைக்கும் அந்த பாவத்தில் வச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்போ இது முழுமையாக நிறைவடையும் ஒரு நேரம் உண்டு, அதுதான் உலக முடிவு. முழுமையாக ஆண்டவரிடம் திரும்பும் ஒரு நேரம், அதுதான் உலக முடிவு. The complete transformation of human being, the complete transformation of creation to the original state. எப்படி படைக்கப்பட்டதோ அந்த தூய்மைக்கும் அந்த தாழ்மைக்கும் இந்த உலகம் வரும் ஒரு நாள், அதுதான் உலக முடிவு. முழுமையான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். நம்ம இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி பில்டிங் இடிஞ்சு விழுறதோ, இல்லை அங்கே எரிஞ்சு போகிறதோ, இங்கே எரிஞ்சு போகிறதோ கிடையாது. இனி இது பைபிளில் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு சீடர்கள் வருவாங்க. அந்த ஒரு பகுதியில் சீடர்கள் கேட்டு வருவாங்க, ஆண்டவரே எந்த அதிகாரத்தில் இருக்கு, எந்த நற்செய்தியில் இருக்கு, எந்த நற்செய்தியில் இருக்கு?
மத்தேயு நற்செய்தியில் இருக்கு. எந்த அதிகாரத்தில் இருக்கு? முதல்ல தேடிங்கன்னா லேட் ஆகும். 24வது அதிகாரத்தில் இருக்கு. அந்த 24வது அதிகாரத்தினுடைய மெயின் ஹெட்டிங் பாருங்க. மெயின் ஹெட்டிங் அது கிடையாது, நிறைவு கால பொழிவு. நிறைவு கால பொழிவு. நீங்க எப்பவுமே நான் சொன்ன இல்லையா, முன்னுரை வாசிச்சிங்கன்னா முன்னுரையில் ரொம்ப அழகாக இதனுடைய டிவிஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த பேஜில் கை வச்சுக்கோங்க. கை வச்சுக்கிட்டு மத்தேயு நற்செய்தி 1வது அதிகாரம் 1வது வசனம் தொடங்குற பேஜை பாருங்கள். அதுக்கு முந்தின பேஜில் அதனுடைய முன்னுரை இருக்கும் பாருங்கள். அந்த முன்னுரையில் அதனுடைய அமைப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அமைப்பு, மத்தேயு நற்செய்தியினுடைய அமைப்பு ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள். திருச்சட்ட நூலில் அல்ல அமைப்பு திருச்சட்ட நூலில் 5 நூட்கள் அமைந்திருப்பது போல் இந்நூலிலும் முகவுரை முடிவுரை நீங்களாக 50 பகுதிகள் அமைந்திருக்க காணலாம். ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு நிகழ்ச்சி பகுதியும் ஒரு அறிவுரை பகுதியும் காணப்படுகின்றன. அதாவது மத்தேயு நற்செய்தியாளர் யூதர்களுக்கு எழுதுறார். யூதர்களுக்கு புனித புத்தகம் அப்படின்றது இந்த 5 புக்கு தான். தோரா முதல்ல நம்மளுடைய பைபிளில் இருக்கிற முதல் 5 புத்தகம். தொடக்க நூல், விடுதலை பயணம், எண்ணிக்கை, லேவியர், எண்ணிக்கை, இணைச்சட்டம். இந்த 5 புக்கு அப்படின்றது அவங்களுக்கு புனித நூல். அதான் அவங்களுடைய திருச்சட்ட நூல். அதில் விடுதலை பயணம் இருக்குது, இணை சட்டமும் இருக்குது. இந்த 5 புக்கு தான் அவங்களுக்கு ரொம்ப புனிதமான நூல். மற்றதெல்லாம் அவங்க படிப்பாங்க, திருப்படலாம் படிப்பாங்க, ரைட்டிங்ஸ் ஆஃப் த ப்ராஃபிட்ஸ் எல்லாம் படிப்பாங்க. ஆனால் இந்த 5 புக்கு அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப 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 முக்கியமான புக்கு. ஸோ அப்போ அவர் பாருங்களேன், அந்த ஒரு மெத்தட் எடுக்கிறாரு மத்தேயு நற்செய்தியாளர். அந்த மெத்தட் எடுத்துட்டு முகவுரையும் முடிவுரையும் தவிர்த்து 5 புக்கை கொண்டு வந்துக்கிறார். அந்த 5 புக்கில் 5 ஹெட்டிங்கும் பாருங்களேன் விண்ணரசை பற்றி தான். விண்ணரசு. மார்க் நற்செய்தியாளர் இறையரசுன்வர், கிங்டம் ஆஃப் காட் அப்படின்வர். ஆனால் மத்தேயு நற்செய்தியாளர் கிங்டம் ஆஃப் ஹெவன் அப்படின்னு சொல்லுவார். ஏன் இந்த வித்தியாசம்? அதற்கு ஒரு காரணம் உண்டு. ஏனெனில் மத்தேயு நற்செய்தியாளர் யூதர் மட்டும் கிடையாது, யூதரை குறிவைத்து எழுதுகிறார். அதனால் பழைய ஏற்பாட்டு ரெஃபரன்ஸ் நிறைய மத்தேயு நற்செய்தியில் இருக்கும். பழைய ஏற்பாட்டில் அதனுடைய மெஸ்ஸியா தான் புதிய ஏற்பாட்டில் இவர் வந்திருக்கிறாருன்னு சொல்லி இந்த மக்களுக்கு தே டோன்ட் யூஸ் த நேம் ஆஃப் காட். கடவுளுடைய பெயரை யூதர்கள் பயன்படுத்த மாட்டாங்க. கடவுளுடைய பெயரை அது பயன்படுத்தினால் அது 2வது கட்டளைக்கு எதிரானது. அதனால் அவங்க கடவுள்ன்ற வார்த்தை பயன்படுத்த மாட்டாங்க, யாவேன்ற வார்த்தை பயன்படுத்த மாட்டாங்க. அதுக்கு பதிலாக அதனால தான் இவர் என்ன பண்ணிருக்கிறாரு, கிங்டம் ஆஃப் காட் அப்படின்னு பயன்படுத்துறதுக்கு பதிலாக கிங்டம் ஆஃப் ஹெவன் பயன்படுத்துவார். இறையரசு அப்படின்னு பதிலாக விண்ணரசன் பயன்படுத்துவார். ரெண்டுமே மீனிங் ஒன்று தான். ஆனால் அவர் பயன்படுத்துறதுக்கு காரணம் இதுதான். கடவுள் அப்படின்ற வார்த்தை போட்டால் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமேன்னு சொல்லி இறையரசுக்கு பதிலாக விண்ணரசு. அந்த 5 ஹெட்டிங்கும் பாருங்க. விண்ணரசு பறைசாற்றப்படல், விண்ணரசு பணி, விண்ணரசின் தன்மை, விண்ணரசின் தன்மை, விண்ணரசின் அமைப்பு, விண்ணரசின் வருகை, விண்ணரசின் வருகை. அப்போ பகுதி 5 நம்மளுடைய இந்த 24வது அதிகாரம் எங்க இருக்குதுன்னு பாருங்க. விண்ணரசின் வருகை. இது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா? இதில் தான் உலக முடிவை பற்றி ஆண்டவர் இப்போ பேச போறார். அப்போ இது நல்ல விண்ணரசின் வருகை எவ்வளோ பாசிட்டிவான விஷயம் அது. விண்ணரசின் வருகை. விண்ணரசின் அரசர் யாரு? விண்ணரசின் அரசர் யாரு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, மூவரு கடவுள். அப்போ எந்த ஆட்சி கடவுள்கிட்ட இருந்து எடுக்கப்பட்டதோ அந்த ஆட்சி நிறைவு பெறும் பொழுதுதான் விண்ணரசு. அதுதான் உலக முடிவு. கவனிச்சிங்களா? இந்த ஆட்சி யூதர்கள், இந்த இஸ்ராயல் மக்களுடைய அரசன் யாரா இருந்தார்? ஃபர்ஸ்ட் சத்தமா, இஸ்ராயலர்களுடைய அரசன் யாரா இருந்தார்? சவுல். தவறான பதில். முதல் அரசர் யாரு? இஸ்ராயலர்களுடைய முதல் அரசர் யார்? ஏரோதா. தவறான பதில். ஆரோன். மிகவும் தவறான பதில். முதல் அரசு, இஸ்ரேலின் முதல் அரசர் யாரு? யாரு? சாலமன். தாவீது. யாரு? யாரு? சாமுவேல். முதல் அரசர், இஸ்ராயலின் மக்களின் முதல் அரசர் கடவுள். அவருடைய கடவுள் தான் அரசராக இருந்தார். God was their king. அவங்க அப்படிதான் ஒரு அடிமையாக இருந்த பொழுது அவங்களுக்கு எல்லாமே கடவுளாக தான் இருந்தார். அங்கேருந்து மீட்டு மோயிசன் கொண்டு வந்து ஒரு நாடெல்லாம் கிடச்ச போது, ஒரு வீடெல்லாம் கிடச்ச பொழுது இல்லையா, நல்ல ஒரு வேலையெல்லாம் கிடச்ச பொழுது, கல்யாணம்லாம் ஆன பொழுது, குழந்தையெல்லாம் குட்டியெல்லாம் ஆன பொழுது கடவுளை மறந்துற மாதிரி
இவங்களும் கடவுளை மறந்து எங்களுக்கு கண்ணால் பார்க்குற ஒரு அரசர் வேணும் அப்படின்னாங்க. கண்ணால் பார்க்குற ஒரு அரசர் வேணும். ஏன்னா எங்கள் பக்கத்து ஊரில் எல்லாத்துலேயும் அவங்க கண்ணால் பார்க்குற மனித அரசர் இருக்கிறாங்க. கண்ணால் பார்க்குற மனித அரசர். அப்போ எவ்வளோ சாமுவேல் சொல்லி பார்த்தார், இறைவாக்கியம் சொல்லி பார்த்தார், டே ரொம்ப கஷ்டப்படுவீங்கடா, மனுஷங்கிட்ட மாட்டினேன் காலிடா, கடவுள் உன்னை படைத்தவர் உங்களுடைய அரசராக இருக்கும்போது நீங்கள் நல்லா இருப்பீங்கடா. அதெல்லாம் கிடையாது, எங்களுக்கு அரசர் வேணும். மற்ற நாட்டுக்கெல்லாம் இருக்கிற மாதிரி எங்களுக்கு நீதி தலைவர்களெல்லாம் வேண்டாம். பிகாஸ் த ஜட்ஜஸ் வேர் ரூலிங் தெம். கடவுள் இந்த நீதி தலைவர்கள் வழியாக தான் இந்த 12 ட்ரைப்ஸை கோத்திரங்களை ரூல் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவங்க சொன்னாங்க, இல்லை இல்லை எங்களுக்கு கண்ணால் பார்க்குற அரசர் தான் வேணும் அப்படின்ட்டாங்க. அப்படி தான் சாவுல் வரார், அப்புறம் தாவீது வரார், சாலமன் வரார். அந்த கதை உங்களுக்கு தெரியும். அப்படி தான் மனித அரசன் இவங்களுக்கு வந்தார். இந்த மனிதன் அரசன் வழியாக இந்த இஸ்ராயல் மக்கள் சீரழிந்தார்களே ஒழிய இவர்கள் மேலே போகலை. சீரழிந்து சாவுல் வழியாக ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, தாவீது வழியாகவும் கஷ்டப்பட்டாங்க, சாலமன் வழியாக அவங்க கஷ்டப்பட்டாங்க, ரெகோபாவும் ஜெரோபாவும் கஷ்டப்பட்டாங்க. கடைசியில் அந்த எரோபாவும் ஆழ்ந்த அந்த 10 கோத்திரங்கள் காணாமே போச்சு பைபிளில். அதுதான் திரும்பவும் நம்ம அன்றைக்கி நேற்று பார்த்தது திருவெளிப்பாடில். திரும்பவும் அந்த 12 கோத்திரங்கள் திருவெளிப்பாடல் தாங்க வெளிவருது. அந்த 1,44,000 பேர் பார்த்தோம் இல்லையா, அங்கே தான் இந்த 12 கோத்திரங்களுடைய பேரே வருது. நடுவில் புதிய ஏற்பாடில் 12 கோத்திரங்களுடைய பேரே இருக்காது. யூதா இஸ்ராயல் மட்டும்தான் இருக்கும். கோத்திரங்களே காணாமல் போச்சு. யாரால் தெரியுமா? அந்த மனித அரசர்களால். மனுஷங்க ஆண்ட பொழுது அப்போ தான் இயேசு கிறிஸ்து வந்து இவங்களுக்கு ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பிறகு என்ன பிரேயர் பார்த்தீங்களா? உமது ஆட்சி. அதாவது எந்த ஆட்சியில் மக்கள் இருந்தார்களோ அந்த ஆட்சிக்கு போகிறது தாங்க விண்ணரசின் நிறைவு. We have to go back to the rule of God. கடவுளுடைய ஆட்சி இருந்த பொழுது எப்படி நல்லா இருந்தோமோ அந்த ஆட்சிக்கு ஆசைப்படுற ஜெபம் தான் விண்ணுலகில் இருக்கிற தந்தையே உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போத இந்த மண்ணான வர்கீஸிலும், மண்ணான பிரான்சிஸிலும், மண்ணான எலிசபெத்திலும், மண்ணான தெரேசாவிலும் நிறைவேறுக. மண்ணுலகில் நிறைவேறுக அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? மண்ணான இந்த மனிதனுடைய உலகில் நிறைவேறுக. இதனுடைய முடிவு தான் உலக முடிவு. இப்படி எல்லா மக்களும் ஆண்டவரோட திரும்ப வருவதுதான் உலக முடிவு. அதான் விண்ணரசனுடைய வருகை. இப்போ இந்த விண்ணரசனுடைய வருகையினுடைய இந்த 5வது செக்ஷனில் தான் உலக முடிவு இருக்குது. ஐ எம் சிட்டுவேட்டிங் த டாபிக். இல்லைன்னா நம்ம உலக முடிவு மட்டும் தனியாக பேசும்போது இது ஏன் ஆண்டவர் பேசினார், எதுக்காக பேசினாரும் புரியாது. உலக முடிவு அப்படின்றது விண்ணரசனுடைய வருகை. விண்ணரசனுடைய வருகைனா விண்ணின் அரசருடைய வருகை. அந்த அரசனுடைய ஆட்சியில் அனைத்தும் நிறைவேறும் ஒரு வருகை. அது இட் இஸ் கோயிங், அந்த ஒரு கம்ப்ளீஷன் நடக்கிற இடம், அதான் உலக முடிவு. அதனால் இது ஒரு நெகட்டிவான விஷயம் கிடையாது. பயமுறுத்த இந்த உலக முடிவை பற்றி இன்னைக்கு நேற்று பேசலைங்க. இயேசு கிறிஸ்து இறந்து உயிர்த்த பிறகு 150வது ஆண்டிலிருந்து பேசியிருக்கிறாங்க. நீங்கள் கூகுள் தேடி பாருங்க. எண்ட் ஆஃப் த வேர்ல்டை பற்றி ப்ரொக்ளைம் பண்ணவங்க, ப்ரொஃபஸி பண்ணவங்க, இதை இறைவாக்குன்னு சொல்லி ஏமாத்தினவங்க 150வது ஏடியிலேருந்து இருக்கிறாங்க. கிபி 150லேருந்து இருக்கிறாங்க. 1-2 ஆளுங்க கிடையாதுங்க, 10-20 பேர் இருக்கிறாங்க. இந்த இயர் 2000 உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்த 2000 உலகம் அழிஞ்சிரும். ஏன்? ஏன்னா திருஹிருதய ஆண்டவர் காமிச்சிக்கிட்டு இருக்கிறார். இப்படி சொன்னவங்களாம் இருக்கிறாங்க. திருஹிருதய ஆண்டவருடைய ஃபோட்டோவை பார்த்தா எப்படி அங்கே இருக்கான், ஆண்டவருடைய 2000 காமிச்சிக்கிட்டு இருக்கிறாராம். இப்படிலாம் சொல்லி ஏமாத்தினாங்க. அன்றைக்கி 2000 உலகம் அழிஞ்சிரும். அதனால் 2000 டிசம்பர் 31 நீங்கள் ஃபாதர்கிட்டேருந்து கோயிலை ப்ளஸ் பண்ணி நீங்கள் மெழுகுவத்தி வாங்கி வைக்கணும். 3 மெழுகுவத்தி. அந்த 3 மெழுகுவத்தி மட்டும்தான் அன்றைக்கி எரியும். ஃபாதர்கிட்டேருந்து நீங்கள் இதை கேட்டது இல்லையா? அந்த போய் எல்லாமே பார்த்தீங்களா? ப்ளஸ் பண்ணி வச்சிங்களா? வீட்டில் வைக்கலையா? அப்படி செஞ்சவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஃபாதர்கிட்டேருந்து வாங்கி ப்ளஸ் பண்ண அந்த 3 மெழுகுவத்தி மட்டும்தான் எரியும். உலகம் முடிய போகுது, அப்புறம் கேண்டில் எதுக்கு? அதெல்லாம் நம்ம யோசிக்கல. கேண்டிலெல்லாம் வாங்கிட்டு ப்ளஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம். அந்த டிசம்பர் 31 இப்போ சொல்லியிருக்கிறாங்க ஆகஸ்ட் 2 2027 திரும்ப. அது உலக முடிவில் சயின்டிஃபிக்காக சொல்லியிருக்கிறாங்க. அது நடக்கலாம் சயின்டிஃபிக்காக. அது வந்து சூரியனும் சந்திரனும் ஒரு 6 நிமிஷம் உலகம் இருட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. 2027 ஆகஸ்ட் 2 6 நிமிஷம். அது சயின்டிஃபிக், அது நடக்கலாம். இது எதுவுமே சயின்டிஃபிக் கிடையாதுங்க. மனுஷனை ஏமாத்துறதுக்காக எவ்வளோ வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? இப்போவும் அதே சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ உலக முடிவு பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது. அது இன்பமாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய விஷயம். அது என்ன அப்படின்னா, விண்ணகத்தின் அரசர் முழுமையாக இதனுடைய அரசாட்சியை ஏற்றெடுக்கும் நாள் அது. அது ஒரு யுகம். அது அப்படி ஒரு அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அது நடக்கிறதுக்காக உண்மையாக நம்ம ஆசை தாங்க படணும், பயப்படக்கூடாது. 24வது அதிகாரம்
மற்ற 24 வருவோம். அப்போது அதனுடைய ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா நிறைவு கால பொழிவு. அப்போ நிறைவு கால பொழிவு பாருங்களேன், ரொம்ப டார்க்காக கொடுத்துருக்குறாங்க. அப்போ அதனுடைய அர்த்தம் என்னென்னா இது ஃபுல்லாக நிறைவு கால பொழிவு அப்படின்றது இதனுடைய எல்லா பாயிண்ட்டையும் சேர்த்து மெயின் ஹெட்டிங்காக கொடுத்துருக்குறாங்க. இந்த 24வது அதிகாரம், 25வது அதிகாரம், 26வது அதிகாரம் எல்லாம் சேர்த்து தான் அது கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா அதுக்கு பிறகு இன்னொரு ஹெட்டிங் பிறகு தான் வரும். எல்லா ஹெட்டிங்கும் சேர்த்து நிறைவு கால பொழிவை கொடுத்துருக்கிறார். அதனுடைய முதல் ஹெட்டிங் எருசலேம் கோவிலின் அழிவு பற்றி முன்னறிவித்தல். எருசலேம் கோவிலின் பற்றி எப்பவுமே நான் பைபிளில் சொல்லுவேன் இல்லையா, பைபிளில் மேலே போகிற ஒரு மீனிங் இருக்குது, கீழே போகிற ஒரு மீனிங் இருக்குது. மேலே போகிறது அந்த வார்த்தைகளுடைய மீனிங், ஆனால் அதில் கீழே போகிற ஒரு 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 ஸ்பிரிச்சுவல் மெசேஜ் இருக்கும். அப்போ எருசலேம் கோயில் அப்படின்றது, எருசலேம் கோயில் அப்படின்றது யார்? எருசலேம் கோயில் அப்படின்றது ஆண்டவர் 3 நாளில் திரும்பி கட்டி எழுப்புன்ற ஒரு கோயில். அந்த கோயில் எந்த கோயில்? இந்த கோயில், த கோயில் பாடி ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்தவனுடைய இந்த திருவுடலை கட்டி எழுப்ப போகிறார். இது நீ கேட்கல அப்படின்னா எருசலேம் கோயிலுக்கு அழிவு வரும். ஸோ இட் இஸ் அ வார்னிங். ஆனால் இது இயேசு சொன்ன 70வது ஆண்டில் இது நடந்துச்சு. AD 70 நடந்தது, 40 வருஷத்துக்கு பிறகு நடந்தது. ஸோ ஃபிசிக்கலி இது நடந்தது, உண்மையாகவே இது நடந்தது. இயேசு AD 30 33 இது போதிக்கிறாரு. AD 70 எருசலேம் கோயிலை ரோமையர்கள் அழிச்சிட்டாங்க. இன்றைக்கி அதனால தான் எருசலேமில் கோயில் இல்லை. இனி கோயில் வருமானம் தெரியல, ஏன்னா அங்கே இஸ்லாமியருடைய கோயில் இருக்குது. இனி அங்கே ஒரு கோயில் வரணும் அப்படின்னா மதக்கலவரம் தான் வரணும். அதனால் ஒரு கோயில் வருமானம் தெரியல. அதான் இன்றைக்கும் பாலஸ்தீனாவுக்கும் இஸ்ராயலுக்கும் என்றைக்குமே சண்டை இருக்குது. அந்த முகமதியர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் யூதர்களுக்கும் இன்றைக்கி சண்டை நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அது என்றைக்குமே இருக்கும், என்றைக்குமே இருக்கும். ஏன்னா இவர்கள் இஸ்ராயேலுடைய ஆண்டவரை, அரசரை ஒதுக்கி தள்ளி போட்டவங்க. என்னைக்கு எவ்வளோ கேவலமாக தள்ளிப்பட்டாங்கன்னா, எங்களுக்கு இப்படி ஒரு அரசரே வேண்டாம் அப்படின்ட்டாங்க. ஃபஸ்ட்டு கேட்டாங்க மனித அரசன் வேணும்னாங்க. கடைசியில் இயேசு தான் உங்களுடைய அரசர் அப்படின்னு சொல்லும் பொழுது யார் சொல்கிறான்? அதுவும் சொன்னது யூதர் கிடையாது, பிலாத்து சொன்னான், உங்களுடைய அரசனை நான் கொல்ல வேண்டுமா அப்படின்னு கேட்கும் பொழுது தலைமை குரு என்ன சொன்னார்? சீசர் அல்லாமல் எங்களுக்கு ஒரு அரசனே இல்லை அப்படின்னார். எவ்வளோ வேதனையான ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? புரியுதான்னு தெரியலது. தலைமை குரு சொன்னது, எங்களுக்கு வேற்று இனத்தானான யூதரே அல்லாத சீசர் இஸ் அ ஜென்டைல், ரோமையர்களுடைய அதிகாரி, எங்களுக்கு ஒரு அரசன் இருந்தால் சீசர் போதும் அப்படின்ட்டான். அதாவது இயேசுவை எப்படியாவது சாகடிக்கணும். ஆனால் அறிவே இல்லாத, ஆன்மீகமே இல்லாத பிலாத்துக்கிட்ட ஆண்டவர் எப்படி ஒரு அறிவை தந்திருக்கிறாரு பாருங்க. சிலுவைக்கு மேலே அவன் எழுதி வச்சுட்டான், நீ நம்புறியோ இல்லையோ நான் நம்புகிறேன், இது யூதர்களுடைய அரசன் அப்படின்ட்டான். இந்த பாருங்க, ஆண்டவருடைய அரசு வருகிறது என்பதனுடைய அந்த இண்டிகேஷன் இயேசுனுடைய சிலுவையில் இருக்கு. INRI, இயேசுஸ் ரெக்ஸ் நசரேன் யூஸ், இயேசு கிறிஸ்து யூதர்களின் அரசன். இன்னைக்கும் யூதர்கள் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, அவன் சொன்னான் என்று எழுதி அப்படின்னாங்க. அப்போது ஒரு வேற்று இனத்தான் வழியாக, ஒரு ரோமையின் வழியாக, ஒரு ஜென்டைல் வழியாக ஆண்டவர் எதை வெளிப்படுத்த விரும்புகிறாரோ அதை வெளிப்படுத்த விரும்பி, என்னுடைய அரசில் இருந்த அனைத்தும் மீண்டும் என்னுடைய அரசிற்கு கீழே வரும் உலக முடிவு. என்னுடைய அரசில் இருக்கும் அனைத்தும் என்னுடைய அரசிற்கு வரும் அந்த நாள் தான் உலக முடிவு. வாசிப்போமா? 3வது வசனத்திலிருந்து 24வது அதிகாரம் 3வது வசனத்தில். ஒலிவ மலை மீது இயேசு அமர்ந்திருந்த போது சீடர்கள் அவரிடம் தனியாக வந்து, நீர் கூறியவை எப்போது நிகழும்? நீர் கூறியவை என்ன கூறியவை? இதுக்கு முன்னால் சொன்னார் இல்லையா, இவற்றை எல்லாம் பார்க்கிறீர்கள். சிலர் கோவிலை கட்டிடங்கள் அவருக்கு கட்ட அவரை அணுகி வந்தார்கள். அவர் அவர்களை பார்த்து, இவற்றை எல்லாம் பார்க்கிறீர்கள் அல்லவா, இங்கே கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி எல்லாம் இடிக்கப்படும் என உறுதியாக சொல்கிறேன். அப்ப பதில் கேட்கிறாங்க, இது எப்ப நிகழும்? உமது வருகைக்கும் உமது முடிவுக்கும் அறிகுறி என்ன? பாத்தீங்களா, உமது வருகைக்கு உலக முடிவுக்கு. இந்த வார்த்தைகள் எல்லாமே இயேசு சொல்லல. இவங்க கேட்குறாங்க, ஆண்டவரே நீ வருவ, திரும்ப வருவ. மத்தேயு நற்செய்தியாளர் எழுதும் பொழுது இது 60, 63, 65 ADக்கு பிறகு எழுதுறாரு. அப்போ இயேசு சொன்னதை நினைவுபடுத்தி அவர் எழுதுறாரு, ஆண்டவரே நீங்கள் உலக முடிவு என்னைக்கு இது நடக்கும்? சீடர்கள் கேட்கறதா எழுதுறாங்க, உலக முடிவு என்னைக்கு நடக்கும், நீங்கள் என்னைக்கு திரும்ப வருவீங்க என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு கூறியது, உங்களை யாரும் நெறிதவர செய்யாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். இந்த டாபிக் எடுத்தாலே அதனுடைய பதில் என்ன தெரியுமா? நீங்கள் நெறி தவற இது போதுங்க அப்படின்றது. You will use your way,
யூ வில் லூஸ் யுவர் வே, உங்களை நெறி தவற வைக்கிற ஒரு விஷயம் அப்படின்றார். அதனால் உலக முடிவை பற்றி நீங்கள் ஏன் யோசிக்கிறீங்க, நீங்கள் ஏன் பேசுகிறீங்க அப்படின்றார். டு நாட் ஸ்பீக் அபவுட் இட். அப்போ இந்த கேள்விக்கு பதிலாங்க இது, என்னைக்கு வருவீங்க, எப்போ உலக முடிவுன்னு தான் கேட்குறாரு. பதில் பாருங்களேன், நெறி தவறாமல் இருக்கேன். இன்றைக்கி இந்த உலக முடிவை பற்றி தான் ஒரு வாட்டி எல்லாவூரில் கூட கேட்டாங்க, ஃபாதர் எல்லா இடத்துலையும் இந்த உலக முடிவை பற்றி பேசுகிறாங்களே ஃபாதர், நீங்கள் ஏன் ஃபாதரை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னாங்க. ஏன் ஃபாதர் உலக முடிவை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க? ஏன்னா திருச்சபையும் உலக முடிவை பற்றி பேசலைங்க. உலக முடிவை பற்றி திருச்சபை அவ்வளோ பேசாது. இப்போ வத்திக்கான் கவுன்சிலோட இதெல்லாம் உலக முடிவை பற்றி பேச, உலக முடிவு கிடையாது. நம்ம பேசுவது ஆண்டவருடைய வருகையை பற்றி தான். We don't speak more about the end of the world, but we speak about the coming of Christ. திருப்பலியில் கூட அதனால தான் அந்த வார்த்தை இருக்கும்ல, ஆண்டவருடைய இரண்டாம் வருகைக்காக நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே நீர் வருமளவும், ஜெபமே பாருங்களேன், நீர் வருமளவும். ஆண்டவரே உலகம் முடியும் வரை நாங்கள் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பை எடுத்துரைக்கின்றோம்னு இருக்காது. மாறாக ஆண்டவரே நீர் வரும் வரை, நீர் வரும் வரை. அப்ப உலக முடிவு இசிக்கல் டு ஆண்டவருடைய வருகை, ஆண்டவருடைய ஆட்சியினுடைய வருகை, ஆண்டவருடைய சித்தம் அனைவரிலும் நிறைவேறும் ஒரு வருகை. It is not about the end of the world, but it is about the reign of God. It is about the reign of God. ஆண்டவருடைய ஆட்சியை பற்றி பேசுகிற இடம். உலக முடிவு அப்படின்றது நெகட்டிவ், ஆண்டவருடைய வருகை என்பது பாசிட்டிவ், த ரெயின் ஆஃப் காட். இன்னொரு இடத்துலையும் சொல்லுவோம் இல்லையா, கடைசியில் அந்த ஜெபம் வரும்பொழுது, ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து வாழ்நாளில் அமைதியை தந்தருளும். அந்த திருப்பலியினுடைய ஒரு ஜெபம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் உமது வருகைக்காகவும் நாங்கள் காத்திருக்கின்றோம். உலக முடிவுக்காக காத்திருக்கின்றோம் திருப்பலியில ஜெபங்கள்ல கிடையாது. We speak about the coming of Christ. We don't speak about the end of the world. அவ்வளோ சந்தோஷமா காத்திருக்குது திருச்சபை ஆண்டவருடைய வருகைக்காக. அதனால நெறி தவறாமல், நீங்கள் நெறி தவறாமல் இருக்க பார்த்துக்கோங்க அப்படின்றார். ரொம்ப கவனமா இருங்க சில வார்த்தைகள். ஏனெனில் பலர் என் பெயரை வைத்துக் கொண்டு வந்து நானே மெசியா என்று சொல்லி பலரை நெறிதவரச் செய்வர். நிறைய பேர் போர் முழக்கங்களையும் போர்களை பற்றிய செய்திகளையும் கேட்க போகிறீர்கள். ஆனால் திடுக்கிடாதவாறு பார்த்து கொள்ளுங்கள், இவை நிகழத்தான் வேண்டும், ஆனால் இவையே முடிவாகா. ஆண்டவர் அழகா சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, ஐயோ அங்கே போர் நடக்குது, இங்கே போர் நடக்குது, ஏதோ மூன்றாவது உலக போர் வரப்போகுது, அவ்வளோதான் உலக முடிவு வந்து போச்சு. கத்தோலிக்க மட்டும் கிடையாதுங்க, கிறிஸ்துவ மட்டும் கிடையாதுங்க, கிறிஸ்துவர் அல்லாதவரும் இன்னைக்கு இதை பற்றி பேசுறாங்க. உலக முடிவு வந்துச்சு. அந்த இறைவாக்கின் இப்படி சொல்லியிருக்கிறார், இந்த வாக்கினர் இப்படி சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நிறைய பேருடைய புத்தகம் எல்லாம் சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி யூடியூப்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க பார்க்குறீங்களான்னு தெரியல, இதில் பார்க்காம இருக்கிறது தான் நல்லது. அதனால அப்படி சொல்லியிருக்காங்க, இப்படி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அவங்க அடையாளமா எடுக்கிறது என்ன தெரியுமா? போர். ஆக்சுவலி இன்னைக்கு இந்த உலகத்தில் போர்கள் கம்மி. ஆக்சுவலி இன்னைக்கு உலகத்தில் போர்கள் கம்மி. இயேசு இருந்த டைம்லையும் இயேசுக்கு முன்னால டைம்லையும் போர்கள் அதிகமாக இருந்தது. நவ் வி ஆர் இன் அ டெமோக்ராட்டிக் வேர்ல்டு. போர்கள் கம்மியாக இருக்குங்க. நம்ம பார்க்குறோம் அங்கே இருக்கிற போர் அப்படின்றது எப்போதானே இந்த போர் முழக்கங்கள். முன்னால் அரசர்கள் இருந்தபோது என்றைக்குமே போராக தானே இருந்தது, என்றைக்குமே சண்டை சச்சரவாக தானே இருந்தது, நாடு நிலம் சொல்லி என்றைக்குமே போர் இருந்தது. ஸோ இன்னைக்கு இருக்கிற போர்களை விட அன்னைக்கு போர்கள் அதிகமாக இருந்தது. ஏன்? இயேசுவே பிறந்த இடம் அடிமையாக தானே பிறந்தார். ரோமையர்களுடைய ஆதிக்கத்தில் இருக்கிற பாலஸ்தீனாவில் தானே பிறந்தார். அப்போ போர்கள் அப்படின்றது இங்கே இதனுடைய பதில் என்ன தெரியுமா? இந்த வார்த்தை ஏன் போடுறாரு? போர்கள் இருக்கும்பொழுது உலக முடிவுன்றது கிடையாது. ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காரு, போர்கள் இருக்கும்பொழுது உலக முடிவுன்னு நினைக்காதுன்றார். ஏனெனில் போர்கள் இயல்பானவை, நேச்சுரலாக இருக்கிற விஷயம். இதை சொல்லி உன்னை எவனாவது ஏமாத்துவான். ஏமாந்துராத. ஏன்னா இன்னைக்கு போர்கள் வரும்பொழுது உலக முடிவுன்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. ஆண்டவரே சொல்றாரு, போர்கள் இருக்கிறதுனால உலக முடிவுன்னு சொல்றவன நம்பாதே. ஏனெனில் போர்கள் இதனுடைய அடையாளமே கிடையாது. போர்கள் அன்றாடம் நடப்பவை. அதனால அன்றாட நிகழ்ச்சியை பார்த்து பயப்படாத. நாடும் அரசை எதிர்த்து அரசும் எழும். பல இடங்களில் பஞ்சமும் நிலநடுக்கங்களும் ஏற்படும். இதெல்லாம் இப்ப நடந்துகிட்டு இருக்கு 2025. 2026 உலகம் அழிஞ்சிரும். இன்னொரு தியரி கூட இருக்கு, உங்களுக்கு நீங்க கேட்டிருக்கீங்களான்னு தெரியல. ஆண்டவர் வந்து எத்தனை நாட்களில் இந்த உலகத்தை படைத்தார்? 7 நாட்களை, 6 நாட்களை படைத்தார், 7வது நாள் ரெஸ்ட் எடுத்தாரா?
இனி இப்போ என்ன ஆக போகுது அப்படின்னா, ஆல்ரெடி பழைய ஏற்பாடு இயேசு கிறிஸ்து வரை எல்லாமே முடிஞ்ச பொழுது 4000 வருஷம் முடிஞ்சிடுச்சான். 4000 வருஷம் முடிஞ்சிடுச்சு. இனி இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? இப்போ 2000 வருஷம் முடிஞ்சிடுச்சு. அப்போ எத்தனை வருஷம் முடிஞ்சிடுச்சு? 4 + 2 6000 வருஷம் முடிஞ்சிடுச்சு. 7000 வருஷத்தில் இந்த உலகம் முடிஞ்சிடும். தைரியமாக சொல்லலாம். ஏன் தெரியுமா? சொல்கிறேன், நானும் இருக்க மாட்டேன், கேட்குற நீங்களும் இருக்க மாட்டீங்க. அதனால் இப்போ இப்படி சொல்கிறதுனால யாருக்கு என்ன நஷ்டம்? நான் சொல்லும்போது என்ன பெரிய கெத்தாக நினச்சிப்பாங்க, ஓ ஃபாதர் என்னமோ விஷயம் சொல்கிறார். கரெக்ட், நல்லா இருக்குல்ல, கேட்கறதுக்கு அழகாக இருக்குல்ல. அது 7 நாளில் ஆண்டவர் படைத்தார். அதனுடைய அர்த்தம் என்னென்னா 7000 ஆண்டில் உலகம் முடிஞ்சிடும். கேட்க நல்லா இருக்குது. அப்போ நான் என்னமோ அறிவாளி நீங்கள் நினைப்பீங்க. கடவுள் என்கிட்ட இன்றைக்கி நைட் ஏதோ வந்து பேசியிருக்கிறாரு, வர்கீஸ் ஃபாதர் சொல்லிட்டார், அவ்வளோதான், அதனால் 7000 ஆண்டுகள் முடிஞ்சிடும். இதில் எனக்கு என்ன நஷ்டம், உனக்கு என்ன நஷ்டம்? பொய் சொல்கிற எனக்கும் நஷ்டம் இல்லை, பொய்யை உண்மையாக நம்புகிற உங்களுக்கும் நஷ்டம் இல்லை. ஏன்னா இது 2 பேருமே நம்ம 1000 வருஷத்துக்கு மேலே இருக்க மாட்டோம். முடிஞ்சு போச்சு. 10 வருஷமோ 20 வருஷமோ 30 வருஷமோ காலியாக வரப்போகிறது. ஸோ தியரிஸ் கேன் பி மேட். ஆனால் இதெல்லாம் எவ்வளோ லாஜிக்கலாக போட்டு வச்சுருக்காங்க பாருங்க. 7 நாளில் ஆண்டவர் உலகத்தை படைத்தார், 7000 ஆண்டில் உலகம் முடியும். நான் இப்போ 6000 வருஷம் முடிஞ்சிச்சு, இனி 1000 வருஷத்தில் உலகம் முடிஞ்சிடும். ரொம்ப அழகாக இருக்குது, கேட்குறதுக்கு ரொம்ப இன்பமாக இருக்குது, லாஜிக்கலாக இருக்குது, ரீசனபிளாக இருக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, முட்டாளே ஏன் இதை பற்றி நினைக்கிறேன்றார். இவை அனைத்தும் பேறுகால வேதனைகளின் தொடக்கமே, முடிவு கிடையாது, தெரியாது. பின்பு உங்களை துன்புறுத்தி கொள்வதற்கு என ஒப்புவிப்பர். என் பெயரின் பொருட்டு எல்லா மக்கள் இனத்தவரும் உங்களை வெறுப்பர். இந்த உங்கள் அப்படின்றது யாரு? ஆண்டவரை நம்பும் சீடர்கள். அப்போ இந்த உலக முடிவில் ஆண்டவர் இந்த போதனையில் ஆண்டவர் பேசுறது திருச்சபையை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறார். the one who believes me, the one who is in my body. எருசலேமினுடைய அழிவு, எருசலேம் கோயிலுடைய அழிவு பற்றி முன்னறிவித்தல் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிற விஷயம் எல்லாமே திருச்சபையை பற்றி பேசுகிறார். சரி, நீங்கள் திருச்சபைன்னு சொல்லும்பொழுது தயவு செய்து ஒரு மதத்தை நினைக்காதீங்க. திருச்சபை அப்படின்றது ஆண்டவருடைய உடல். இட் இஸ் பியாண்ட் ரிலிஜன். அப்போ இந்த திருச்சபை அப்படின்றது திருவுடல் என்றால் அனைத்தும் ஆண்டவருடைய திருவுடலுக்கு வரும் பொழுது இதில் நடக்கிற டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் இந்த உலக முடிவு. எது? கடவுளை நம்பாதவர்கள் கடவுளை நம்பி, திருச்சபையில் இல்லாதவர்கள். அப்போ இந்த பிரிந்து போன சகோதரர்களும் இந்த வந்தால் தாங்க இந்த உலக முடிவு நடக்கும். இந்த திருச்சபை உண்மை இல்லைன்னு சொல்லி ஆண்டவருடைய திருவுடலிலிருந்து பிரிந்து போனவர்களும் வந்தால் தான் இந்த உலக முடிவு நடக்கும். உலக முடிவு பற்றி பேசுகிறாங்களே, அந்த உலக முடிவு நடக்கணும் அப்படின்னா இவங்க இதுக்குள்ளே வந்தால் தான் அது நடக்கும். they have to come inside the church, not the institutional church. நான் பேசுவது ஆண்டவருடைய சரீரத்திற்கு வந்தால்தான், ஆண்டவருடைய ஆட்சிக்குள்ளே வந்தால் தான் இது நடக்கும். கண்டினியூ. அப்பொழுது பலர் நம்பிக்கை இழந்து விடுவர், ஒருவரை ஒருவர் காட்டி கொடுப்பர், ஒருவரை ஒருவர் வெறுப்பர். இதெல்லாம் என்னைக்கும் இருக்கிற விஷயம் தானே. இது 2000 நடந்ததோ 2025 நடக்கிறது இல்லை. இதெல்லாமே இயேசு பேசுகிற விஷயம்லாம் பாருங்களேன், அன்றாட விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறார். உங்களை கொல்லுவாங்க, உங்களை துன்புறுத்துவாங்க, இது எல்லா நாளும் நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயம் தானே. நமக்கு தெரியாமல் இன்றைக்கி நம்ம இந்த பிரசங்கத்தை வைக்கும்போது எத்தனையோ பேர் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இயேசுவை விசுவசிக்கிறாங்கன்னு சொல்லி. நைஜீரியாலலாம் 100கணக்கான ஆளுங்களை கொண்டுகிட்டு இருக்கிறாங்க. ஆப்பிரிக்காலலாம் சில இடங்களில் ஜஸ்ட் பிகாஸ் யூ ஆர் கிறிஸ்டியன், யூ பிலீவ் கிரைஸ்ட், கிறிஸ்துவை நம்புகிறான் என்ற பெயரில். இதெல்லாம் நமக்கு தெரியக்கூடாது, இந்த நியூஸ் எல்லாம் நமக்கு வெளியே வரது கூட கிடையாது. கிறிஸ்துவை நம்புகிறார்கள் என்ற பெயரால் கொல்லப்படுகிறவர்கள் இருக்கிறாங்க. AD 1 நடக்குது இது, இயேசுடைய மரணத்திலிருந்து நடக்குது இது. இயேசுவை நம்புகிறார்கள். அப்போ 2000 வருஷமாக நடக்கிற விஷயம், அன்றாட நடக்கிற விஷயத்தை தான் பேசுகிறார் ஆண்டவர். பல போலி இறைவாக்கினர் தோன்றி பலரை நெறி தவறி அலையச் செய்வர். திரும்ப சொல்றார், நெறி தவறி. நெறிகேடு பெருகுவதால் பலருடைய அன்பு தணிந்து போகும். ஆனால் இறுதி வரை மன உறுதியுடன் இருப்பவரே மீட்பு பெறுவர். உலகமெங்கும் உள்ள எல்லா மக்கள் இனத்தாரும் ஏற்றுக்கொள்ளுமாறு விண்ணரசை பற்றிய இந்நற்செய்தி உலகமெங்கும் அறிவிக்கப்படும். அந்த வார்த்தை பார்த்தீங்களா? உலகமெங்கும் அப்படின்னா பிசிக்கல் வேர்ல்டு கிடையாது, உலகமெங்கும். பிசாசு சொல்றான் இல்லையா, பிசாசு என்ன சொன்னா, நீ என்னை வணங்கினால் உலகம் அனைத்தையும், படைப்பு அனைத்தையும் கீழே வைப்பேன் அப்படின்றார். அப்போ இந்த உலகம் அப்படின்றதுக்கு பைபிளில் 2 மீனிங் இருக்கு. 1 பிசிக்கல் வேர்ல்டு, நம்ம பார்க்குற குளோப் எர்த். 2 பிசாசனுடைய கீழே போன உலகம் மாம்சம்லாம் சொல்லுவோம் உலகம். அப்போ உலகம் எங்கும் அறிவிக்கப்படும்னா பிசிக்கல் வேர்ல்டு மட்டும் கிடையாது, இந்த மாம்சத்தில் வாழும் அனைவரிடமும் அறிவிக்கப்படும். அதன் பின்பு முடிவு வரும். அதன் பின்பு தான் வரும். அப்போ இவங்க சொல்ற இந்த அடையாளம் எதுவுமே அடையாளம் கிடையாது. ஒரே ஒரு அடையாளம் வேணும்னா அடையாளம் என்ன தெரியுமா?
அனைத்தும், இந்த உலகம் அனைத்தும் ஆண்டவருடைய ஆட்சிக்கு கீழ் வரும் பொழுதுதான் இந்த உலக முடிவு நடக்கும். அனைத்தும். அப்போ எவ்வளோ முயற்சி செய்யணும் பாருங்களேன். அப்போ நம்ம செய்ய வேண்டியது, உலகம் முடிய போகுது, அதை நீங்கள் ஒரு டேட்டாக ஒரு வருஷமாக நினைக்காதீங்க. நீங்கள் இந்த இவஞ்சலைசேஷன், இந்த நற்செய்தி பணிக்குழு, இது இப்போ இந்த ஒரு மறை மாவட்டத்தினுடைய பணிக்குழு, இந்த மறை மாவட்டத்தில் இந்த மாதிரி நிறைய பணிக்குழு இருப்பாங்க, நிறைய தியான மையங்கள் இருக்குது. நிறைய பேர் திருமுழுக்கு வாங்கின நீங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. இதுக்குள்ளே உங்களுடைய வேலை என்ன? நற்செய்தி அறிவிப்பதா? அறிவிக்கிறீங்களா? எவ்வளோ தியரிட்டிக்கலாக பதில் சொல்லு. நற்செய்தி அறிவிப்பது, அதாவது இந்த உலகத்தை அனைத்தையும் ஆண்டவருடைய ஆட்சிக்கு கீழே கொண்டு வரத்துக்கு தாங்க உங்களை ஆண்டவருடைய ஆட்சி கீழே கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த வேலையை ஒழுங்காக செய்யுங்கன்றார் ஆண்டவர். அப்போ தான் உலக முடிவு வரும். அதுவரை உலக முடிவு வராது. உலக முடிவு வராது, ஃபிசிக்கலாகவும் வராது, இதனுடைய ஸ்பிரிச்சுவலாக டிரான்ஸ்ஃபர்மேஷன் வராது. ஆண்டவருடைய ஆட்சிக்கு கீழே. ஹலோ ஹலோ கொஞ்சம் ஆழமான விஷயம் உங்களுக்கு. அது 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 கொஞ்சம் உள்ளே போகணும். அது நம்ம சாதாரணமாக வாழ வேண்டியவங்க கிடையாது. ரீசெண்டாக ஏதோ நடிகர்லாம் வந்த போது அந்த ரீல்ஸ் எல்லாம் ஓட்டுறாங்களா, இவங்க நார்மல் பீப்புள் கிடையாது. அதே மாதிரி தான் நீங்களும் திருமுழுக்கு வாங்கினவர்களே, பெற்றவர்களே, நீங்கள் நார்மல் பீப்புள் கிடையாது. இந்த நெறி தவறி அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. அதை நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரியல. இந்த நெறி தவறி அப்படின்னா என்ன? என்ன? அப்போ இந்த நெறினா என்ன? நெறி தவறதை விடுங்க. நெறினா என்ன? கேட்கல. நல்ல வடிவா, நல்ல வழி. நெறினா வழி, அதுன்னு வேற தமிழ் வார்த்தை. அந்த வழினா என்ன? கேட்கல. கடவுளுடைய கட்டளைகளை கீழ்ப்படியணும். அது எப்படி கீழ்ப்படியணும்? கடவுளுடைய கட்டளைகளை எப்படி கீழ்ப்படிவீங்க? கடவுளுடைய, நல்லா கவனிங்க, கடவுளுடைய கட்டளைகளை கடவுள் விரும்பியபடி கீழ்ப்படியணும். அது எப்படி கீழ்ப்படிகிறது? மத்தேயு நற்செய்தியில் அப்படி சொல்லியிருக்கிறார் அவர் எங்கேயாவது? கடவுளுடைய கட்டளைகளை எப்படி கீழ்ப்படியணும்னு? இதே மத்தேயு நற்செய்தியில் 7வது அதிகாரம் எடுங்களேன். 7வது அதிகாரம் எடுத்துட்டீங்களா? 21வது வசனத்திலிருந்து வாசிங்களேன். ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவர் எல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை. நம்மளுடைய தீம் விண்ணரசு தான். விண்ணரசு. விண்ணரசு அப்படின்னா மோட்சம் கிடையாதுங்க, ஆண்டவருடைய அரசுக்குள்ள. விண்ணரசு அப்படின்றது இனிமே நீங்கள் மோட்சம் நினைக்கக்கூடாது. விண்ணரசு அப்படின்றது ஆண்டவருக்கு அடிப்படைகின்ற இடம் எதுவோ அதெல்லாமே விண்ணரசு தான். நாசரேத்தில் ஒரு குட்டி ஒரு வீடு, ஒரு கூரை ஒரு நாள் விண்ணரசாக மாறிச்சு. ஒரு பொண்ணுக்கிட்ட வானதூதர் வந்து கேட்டார், இதை பாருமா, மெஸ்ஸியா பிறக்கணும், நீ ஒத்துக்கிறியா? ஆமீன். அது விண்ணரசு. எங்கெல்லாம் ஆண்டவருடைய ஆட்சி நிறைவேறுகிறதோ அதெல்லாமே விண்ணரசு. எங்கெல்லாம் இறைவனுடைய அரசின் ஆட்சி வாக்கு நிறைவேறுகிறோ, வார்த்தை நிறைவேறுகிறதோ அதெல்லாமே விண்ணரசு தான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எங்கு ஆண்டவருடைய ஆட்சி, எங்கு ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறுகிறதோ அது எல்லாமே விண்ணின் அரசு, இறையின் அரசு. சரி, அப்போ ஆண்டவரே ஆண்டவரே என்று அழைப்பவர் எல்லாமே விண்ணரசுக்குள் நுழைய முடியாது. மாறாக விண்ணுலகில் உள்ள, அந்த மைக் வச்சு கொடுங்க. மைக் ஆஃப் ஆயிடுச்சா? மைக் ஆஃப் ஆயிடுச்சு. சரி, விண்ணுலகில் உள்ள தந்தையின் திருவுளப்படி. பார்த்தீங்களா? விண்ணரசு. விண்ணரசு அப்படின்னா என்ன? எங்கெல்லாம் ஆண்டவருடைய திருவுளம், உலக முடிவு, எங்கெல்லாம் ஆண்டவருடைய திருவுளம் நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் விண்ணரசு. இந்த விண்ணரசு முழுமையாக எல்லா இடத்துலையும் வரும் பொழுது தான் அது உலக முடிவு. அந்நாளில் உம் பெயரால் நாங்கள் இறைவாக்கு உரைக்கவில்லையா? உம் பெயரால் பேய்களை ஓட்டவில்லையா? உம் பெயரால் வல்ல செயல்கள் பல செய்யவில்லையா என்பர். அதற்கு நான் அவர்களிடம், உங்களை எனக்கு தெரியவே தெரியாது. என்ன? நெறிகேடாக. அப்ப ஏதோ ஒரு நெறி இருக்கு, நெறிகேடாக. நம்ம இப்போ 24 என்ன வருஷம் நெறி தவறி. அப்ப ஏதோ ஒரு நெறியை பத்தி இவர் பேசுறார். மத்தேயு நற்செய்தியாளர் ஏதோ ஒரு நெறியை பத்தி பேசுறார். the way you should walk, the way you should tread. நீ நடக்க வேண்டிய ஒரு வழி, நீங்க வழி அப்படின்ட்டீங்க, அது வழிக்கு பதிலாக இவர் பயன்படுத்துற வார்த்தை நெறி. விண்ணின் அரசில் இருப்பவர்களுக்கு ஒரு நெறி இருக்கு. அந்த நெறி மண்ணின் அரசில், உலகத்தின் அரசில் இருப்பவர்களுடைய நெறி அல்ல. The நெறி is completely different. The வழி is completely different. The thought is completely different.
ஆண்டவராக இயேசு கிட்ட வந்து விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை கொண்டு வந்த பொழுது அந்த பெண்ணிடம் ஆண்டவர் சொன்னாரு, அம்மா நான் உன்னை நான் தண்டிக்கல அப்படின்னாரு. அதுக்கு முன்னால அந்த சுத்தி இருந்தவங்களை பாருங்களேன், அவங்க ஒரு நெறியை கொண்டு வந்தாங்க, அவங்க ஒரு வழியை கொண்டு வந்தாங்க. சட்டம் எழுதியிருக்கு. சட்டம் என்ன எழுதியிருக்கு? தவறு செய்தால் கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும். நீ என்ன சொல்ற? மோசையின் சட்டத்தில் எழுதியிருக்கு. நீங்க நிறைய பேர் சொன்னீங்களே கட்டளைகளை கீழ்ப்படிவதுதான் நெறி அப்படினீங்க, கட்டளைகளை கீழ்ப்படிதான் விண்ணின் அரசு அப்படினீங்க. கட்டளைகளை ஆண்டவர் கீழ்ப்படிந்தாரான்னு கேட்ட கீழ்ப்படிந்தாரா இல்லையா? ஏனெனில் கட்டளை சொல்றாங்க, இந்த கல்லால் எறிந்தால் தான் கட்டளை நிறைவேறும். ஏனெனில் அவர் விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட பெண். கட்டளை இப்ப நான் எப்படி நிறைவேற்றுவது? ஆண்டவருக்கு முன்னால் இப்படி ஒரு பிரச்சனை வந்து நிக்குது. இவர் நெறிக்கேடாக செயல்படாமல் நெறியோடு செயல்பட வேண்டும் என்றால் he should follow the commandments. The commandment given by Moses. கமாண்ட் என்ன? கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும். ஆனா ஆண்டவர் பாருங்களேன், இயேசு கிறிஸ்து அந்த 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 கட்டளையை எப்படி நிறைவேற்றுகிறார் பாருங்களேன். 10 கட்டளையை கடவுள் விரும்பியபடி நிறைவேற்றுகிறார். நாட் இன் த வே மக்கள் விரும்பியபடி அல்ல. கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும், எனக்கு புரியுது. ஆண்டவர் சொல்றார் கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும், நான் ஒத்துக்கிறேன். பாவம் இல்லாதவன் கல்லால் எறிந்து கொள்ளட்டும். See the attitude of Jesus, the presence of mind of Jesus. இயேசுனுடைய மனசு ரொம்ப வித்தியாசமா இருந்ததுங்க, ரொம்ப வித்தியாசமா இருந்தது. நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. இயேசுனுடைய மனசு வித்தியாசமா இருந்தது, இயேசுனுடைய ஆட்சி வித்தியாசமா இருந்தது, இயேசுனுடைய நடத்தை வித்தியாசமா இருந்தது, இயேசுனுடைய பேச்சு வித்தியாசமா இருந்தது. அப்ப இயேசு கற்றுக் கொடுக்கிற ஏதோ ஒரு விண்ணின் நெறி இருக்கு. அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் ஆஃப் ஹெவன், the standard of life of earth is completely different. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படின்றது இந்த உலகத்தின் நெறி அப்படின்னா ஆண்டவர் மாத்தி சொன்னாரு. அதான் இங்க சொல்றார், நெறிகேடாக செயல்படுபவரே என்னை விட்டு அகன்று போங்கள் என வெளிப்படையாக அறிவிப்பேன். அப்ப நெறிகேடாக, அப்போ இது ஏதோ நெறியை பத்தி பேசுறாருன்னு அர்த்தம். அப்ப இந்த 5வது அதிகாரம் 6வது அதிகாரம் 7வது அதிகாரத்துல ஏதோ ஒரு நெறியை பத்தி மத்தேயு நற்செய்தியாளர் சொல்றாரு. அப்ப இந்த 5வது அதிகாரத்தினுடைய ஹெட்டிங் பாருங்க, மழைப்பொழிவு. இப்ப இந்த 5வது அதிகாரம் 6வது அதிகாரம் 7வது அதிகாரம் முழுவதுமே மழைப்பொழிவு. அப்ப இந்த மழைப்பொழிவில் நல்லா கவனிங்க. ஏன் இந்த மழைப்பொழிவு அப்படின்றாங்க? ஆக்சுவலி இயேசு, எனக்கு தெரியல ஜெருசலேம் எல்லாம் யாராவது போயிருக்கீங்களான்னு தெரியல, நான் போனதில்லை. போனவங்க சொல்ல கேட்டிருக்கிறேன் நான். மோசஸ் இந்த இடத்துல தான் கொடுத்தார், இல்லை இயேசுனுடைய மழைப்பொழிவினுடைய மலை அது பெரிய ஒரு மலையெல்லாம் இல்லையாம். அப்படியா? சின்னூண்டு ஒரு இடமா, கொஞ்சம் உயரத்தில் போய் உட்காந்து சொல்லிக் கொடுக்குறார். இது எதனுடைய கம்பேரிசன் தெரியுமா? பழைய ஏற்பாட்டில் ஒரு சட்டத்தை ஆண்டவர் கொடுத்தார், 10 கட்டளை கொடுத்தார். அது சீனாய் மலை மேலே கொடுத்தார். அப்போ அதனுடைய ஈக்குவலாக இங்கே ஒருத்தர் வந்து மலை மேலே போய் கட்டளையை கொடுக்குறார். அப்போ இந்த கொடுக்கப்பட்ட கட்டளை நீ எப்படி பின்பற்ற வேண்டும் என்று அந்த கட்டளைக்கு எதிராக சொல்லலை, ஆண்டவர் ஏன் அந்த கட்டளையை கொடுத்தார் என்பதனுடைய விளக்கத்தை இங்கே சொல்கிறார். நீ இவ்வளோ வருஷம், இந்த 4000 வருஷமாக நீ தப்பாக நீ ஃபாலோ பண்ணியிருக்கிற இந்த கட்டளையை, அதனால் நான் உனக்கு இந்த கட்டளை எப்படி நீ செயல்பட வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்குறேன். நல்லா கவனிச்சிங்களா? அப்போ இந்த 10 கட்டளை நான் உனக்கு சொல்லி தருவது ஒரு நெறி இருக்குது. ஆண்டவர் ஏன் இந்த 10 கட்டளையை தந்தார் அப்படின்றத நான் உனக்கு சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு இயேசு சொல்கிறாரு பாருங்களேன். இயேசு சொல்லும் அந்த 10 கட்டளையை பாருங்க. 10 கட்டளை, அந்த 10 கட்டளையில் இயேசு அந்த 8 கட்டளை கொடுக்குறார். பேறு பெற்றோர் இந்த கொடுத்த பிறகு இது யாருக்காக கொடுக்குறார்? புதிய இஸ்ராயலுக்கு கொடுத்த பிறகு 13வது வசனம் சொல்றது பாருங்க. நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். திருமுழுக்கு பெற்ற நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்க வேண்டும். உப்பு ஊர்பற்று போனால், திருச்சபையின் மக்களே நீங்கள் உறவற்று போனால் எதை கொண்டு அதை ஊர்ப்புள்ளதாக்க முடியும்? உன்னை நம்பி இப்ப நான் ஒரு வேலையை கொடுத்துருக்கிறேன், இப்ப நம்பி வேலையை கொடுத்துருக்கேன், விண்ணரசில் எல்லாரையும் கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய வேலை கொடுத்துருக்கிறேன். உனக்கே ஓவர்பற்று போனால், உப்பான உன்னை தேர்ந்தெடுத்தேன். இந்த உப்பே இன்னைக்கு இந்த கட்டளையை சரியா கீழ்ப்படியலைன்னா, சரியா புரிஞ்சுக்கலன்னா யோசிச்சு பாரு, எப்படி இந்த விண்ணரசில் எல்லாரும் வந்து சேருவாங்க? ஓகே, அடுத்தது, அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிப்படும், வேறு ஒன்றுக்கும் உதவாது. வேஸ்ட் தான். அது திருமுழுக்கு வாங்கிட்டும். அடுத்தது, நீங்கள் உலகிற்கு ஒளியா இருக்கிறீர்கள். பாத்தீங்களா? அப்ப உப்பு ஒளி அப்படின்னு இங்க சொல்றது எதற்காக? திருமுழுக்கு பெற்ற உங்களை நான் தேர்ந்தெடுத்து விண்ணரசில் சேர்த்துள்ளேன், திரு உடலில் சேர்த்துள்ளேன். இந்த உடலில் சேர்த்த பிறகு மற்றவங்களை இந்த உடலுக்கு சேர்ப்பதற்காக கொண்டு வந்துள்ளேன். இதெல்லாம் நிறைவு பெறும்பொழுதுதான் உலக முடிவு நடக்கும். விண்ணின் அரசு நிறைவேறும் பொழுதுதான். அப்போ there is a great responsibility endowed on a Catholic.
தெர் இஸ் a great responsibility. மற்றவங்க வாழ்கிற மாதிரி உன்னால் வாழ முடியாது, வாழக்கூடாது. நீ இந்த உலகம் வாழ்கிற அந்த 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 சிந்தனையில் நீ வாழக்கூடாது. உன்னுடைய ஆட்டிடியூடே டிஃப்ரெண்டாக இருக்கணும். மலைமேல் இருக்கும் நகர் போதும். 17வது வசனம். திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அழிக்க வரல நான், அதாவது 10 கட்டளை, மோசே கொடுத்த 10 கட்டளை அழிக்க வரல, அதுக்கு புது விளக்கம் கொடுக்க வந்திருக்கிறேன். அவற்றை அழிப்பதற்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். பாத்தீங்களா? உலக முடிவு, உலக முடிவு. விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் முன், அதாவது உலக முடிவு. திருச்சட்டம் நிறைவேறணும். திருச்சட்டம் அப்படின்றது இந்த 10 கட்டளை நிறைவேறணும். இந்த 10 கட்டளை ஆண்டவர் கொடுத்த பொழுது, ஆண்டவர் எந்த மனசால கொடுத்தாரோ, நோ இஸ் சோல்ஃபுல் மேனிஃபெஸ்டேஷன், அது நிறைவேறணும். Praise the Lord. Praise the Lord. Hello. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 நீங்கள் ரொம்ப ஆர்வமாக வந்திருக்கிறதுனால தான் ரொம்ப ஆழமாக நான் போகிறேன் இல்லையா? ரொம்ப, ஏன்னா இது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு இது கிடைக்காது. எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் இது மொத்தமாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். கத்தலிக் பேப்டிசம் அப்படின்றது சாதாரண பேப்டிசம் கிடையாதுங்க. இப்போ ஒரு பிராமண சகோதரர் அவருடைய சமூகத்தில் அவரை சேர்க்கும்போது there is an initiation ceremony. பிராமண குழந்தையை பிராமணராக மாற்றும் பொழுது இந்த பூணூல் போடுவாங்க. பூணூல் தானே சொல்லுவீங்க? பூணூல் போடுவாங்க. அது இனிஷியேஷன் செரமனி. அது ஒரு மதத்திற்கு அந்த குழந்தையை அழைக்கிற ஒரு செரமனி. அது நம்ம என்ன நினச்சிருக்கிறோம் அப்படின்னா, அந்த குழந்தையை அந்த மதத்தில் சேர்க்கும் பொழுது அவங்கள பூணூல் போடுற மாதிரி, ஒரு இஸ்லாமிய குழந்தை அவங்களுடைய மதத்தில் சேர்க்கும் பொழுது அந்த சுன்னத் செய்கிற மாதிரி, என்னுடைய சபையில் நான் இந்த சபையில் சேரும் பொழுது எனக்கு வந்து பேப்டிசம் கொடுத்தாங்கன்னு நினச்சிருக்கிறோம். இல்லை, அப்படி தான் நம்ம நினச்சிருக்கிறோம். அவன் இந்துவாக இருக்கிறாங்க, இவங்க முஸ்லீமாக இருக்கிறாங்க, நான் கிறிஸ்டினாக இருக்கிறேன். அப்போ அந்த மதமும் ஒன்று தான், இந்த மதமும் ஒன்று தான், இந்த மதமும் ஒன்று தான். அதனால் கிறிஸ்துவம் ஒரு மதம்ன்ற லெவலில் நம்ம இதை ரெடியூஸ் பண்ணிட்டோம். கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் அ ரிலிஜன். டு நாட் ரெடியூஸ் தட் டு பி அ ரிலிஜன். வெறும் ஒரு மதம் அல்ல இது, வெறும் ஒரு மதம் அல்ல. இப்படி மதம் நினைக்கிறதுனால நம்ம நினைக்கிறோம், எல்லா மதங்களையும் ஒவ்வொரு பேருடைய கடவுளை போட்டிருக்காங்க, அதனால் எல்லா கடவுளுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது, ஆனால் ஒரே கடவுள். அப்படி தான் திருச்சபை சொல்லுதுன்னு நினைக்கிறீங்க. நோ. அதனால் கிறிஸ்துவும் கிறிஸ்டனும் ஒன்றாக முடியாது. அல்லாவும் யாவையும் ஒன்று கிடையாது. நிறைய குழப்பங்களை நம்ம இருக்கிறோம். குழப்பத்தில் இன்றைக்கி உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. குழப்பத்தில் மலையாள சொல்லுவாங்க, கலக்க வெள்ளத்தில் மீன் பிடிக்கிற அப்படின்வாங்க. நல்லா கலக்கி விட்டுட்டு அந்த மீன் பிடிக்கிற மாதிரி. அதனால் இன்றைக்கி இந்த கலங்கி இருக்குது இந்த உலகம், மீன் பிடிக்க பார்க்குறாங்க நிறைய பேர். கலங்காமல் நீங்கள் புரிஞ்சுக்கணும், நீங்கள் வாங்கின பேப்டிஸ்டுக்கு ஒரு மீனிங் இருக்குது, நீங்கள் வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு மீனிங் இருக்குது, உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. யூ ஆர் கால்டு, யூ ஆர் சோசன். யூ ஆர் நாட் ஒரு மேர்லி ஒரு ரிலிஜனில் கிடையாது. நீங்கள் சும்மா ஒரு மதத்தில் மட்டும் ஒரு மதவாதிகளாக மாற வேண்டியவர்கள் கிடையாது. நீங்கள் ஆன்மீகவாதிகளாக மாற வேண்டியவர்கள். இந்த மதம்ன்ற வாதியில் இருக்கிறதுனால தான் நீங்கள் நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். நேற்று நான் சாயங்காலம் சொன்ன, ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க. அது ஹிந்து கிட்டையாக இருக்கலாம், முஸ்லீம் கிட்டையாக இருக்கலாம், ப்ரொட்டஸ்டன்ட் கிட்டையாக இருக்கலாம், பெண்டகாஸ்ட் கிட்டையாக இருக்கலாம். ஆர்கியூமெண்ட் பண்ணுறது யார் தெரியுமா? மதவாதி. ஆன்மீகவாதி ஆர்கியூமெண்ட் பண்ண மாட்டாங்க. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அப்போ உங்களுக்கு புரிஞ்சுதான் இது சொல்லி வருது. நான் திருச்சட்டத்தை அழிக்க வரல, மாறாக 10 கட்டளை என் அப்பா ஒரு விஷயத்துக்காக கொடுத்தாரு. ஏன் கொடுத்தாருன்னு உனக்கு விளக்க சொல்ல வந்திருக்கிறேன். அந்த 10 கட்டளை அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப்பில் வாழ்கிற ஒரு விண்ணரசு இருக்குது. அது மண்ணிற்கு புரியாதது, மாம்சத்திற்கு புரியாதது, மாம்சத்திற்கு புரியாதது. அது விண்ணின் மக்களுக்கு மட்டும்தான் புரியும். அந்த கட்டளை எப்படி வாழ வேண்டும்னு. கண்டினியூ பண்ணுங்க. அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒளியாது என ஒளியவே ஒளியாது, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இதுதான் உலக முடிவுனா விண்ணரசனுடைய நிறைவு. அது நடக்காம உலக முடியாது. எனவே இக்கட்டளைகளில் மிக சிறியது ஒன்றே எனும் மீறி அவ்வாறே மக்களுக்கும் கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிக சிறியவர் என கருதப்படுவார். இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கிறவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார். மறைநூல் அறிஞர், நல்லா கவனிங்க, பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும். பாத்தீங்களா? மதவாதியான பரிசேயர், சதுக்காயர், மறைநூல் அறிஞர், இவர்களுக்கு ஒரு நெறி இருக்கு. அவர்கள் மதவாதிகள், அவர்கள் ஒரு நெறியை ஃபாலோ பண்றாங்க. ஆனால் அந்த நெறி கிடையாது திருமுழுக்கு வாங்கின திருச்சபையில் இருக்கிற திருவுடலில் இருக்கிற உங்களுடைய நெறி. You have a different நெறி, you have a different way of life, you have a different walk of life. நெறி
எவ்வளவு அழகான வார்த்தை மத்தேயு நற்செய்தியாளர் இங்கேயும் அங்கேயும் பயன்படுத்துறாரு பாருங்க. நெறி. திருமுழுக்கு வாங்கின இயேசுனுடைய திரு உடலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நெறி இருக்கு. அப்போ அவங்களுடைய நெறி மாதிரிதான் உங்களுடைய நெறி அப்படின்னா என்ன மதிப்பதில்லை. அப்போ உங்களுடைய நெறி அவர்களுடைய நெறியை விட. அப்ப அந்த நெறி என்ன? இனி அடுத்த வர பேராகிராஃப்ல எல்லாமே சொல்றது பரிசேயர்களுடைய மறைநூல் அறிஞர்களுடைய நெறி என்ன, நான் உங்களுக்கு சொல்லித்தர நெறி என்ன, மதவாதிகளுடைய நெறி என்ன, ஆன்மீகவாதியினுடைய நெறி என்ன, மண்ணுலகில் இருப்பவனுடைய நெறி என்ன, விண்ணரசின் நெறி என்ன. இந்த நெறியில நீங்க வாழணும். இந்த நெறியில வாழ மற்றவங்களை தூண்டணும். மற்றவங்களை இந்த நெறியில நீங்க கொண்டு வர உலகம் முடியாது. அப்ப அந்த நெறி என்னன்னு பார்ப்போமா? உலகத்தின் நெறி என்ன, ஆன்மீகவாதியின் நெறி என்ன, மண்ணுலகின் நெறி என்ன, விண்ணுலகின் நெறி என்ன, மண்ணரசின் நெறி என்ன, விண்ணரசின் நெறி என்ன. 21வது வசனம். கொலை செய்யாதே, கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அப்ப மறைநூல் அறிஞரின் நெறியது, பரிசேயரின் நெறியது, 10 கட்டளையின் நெறியது. இவங்க இப்படிதான் உங்களுக்கு 2000 வருஷமா சொல்லி தந்துகிட்டு இருக்கிறாங்க. நீங்க தப்பா அதை புரிஞ்சு வச்சுக்கிறீங்க. கத்தியால குத்தினாதான் கொலைன்னு நீங்க நினைக்கிறீங்க. இது பழைய ஏற்பாட்டு நெறி, இது பரிசேயர்களுடைய நெறி, இது கிறிஸ்துவை தெரிந்து கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் வாழ்களுடைய நெறி அல்ல. அப்ப கிறிஸ்துவை தெரிந்தவர்களுடைய அதான் எழுதப்பட்டிருப்பதை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள், அது பழைய ஏற்பாட்டு நெறி. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கிறிஸ்துவனுடைய நெறி என்ன? ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தம் சகோதரர் சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர். கத்தியை வச்சு குத்தினா இல்லைங்க கொலை, கண்ணை வச்சு உருட்டுனாலே கொல்லன்டார், கண்ணை வச்சு மிரட்டி பார்த்தாலே கொல்லன்டார். இது நீங்க உலகத்துக்கிட்ட யாருக்கிட்ட போய் சொல்லி பாருங்களேன், லூசு அப்படின்வாங்க இல்லையா? உலகத்தில் நெறி என்ன? கத்தியால குத்தினாதான். ஆனா கிறிஸ்துவை தெரிந்த கிறிஸ்துவின் உடலில் இருப்பனுடைய நெறி என்ன தெரியுமா? மறைச்சு இப்படி பார்த்தாலே கொலை தான். அது கொலண்டர். அது உன் சகோதர சகோதரனை வெறுத்தாலே கொலண்டர். என்ன ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போகுது பாருங்க விண்ணரசின் நெறி. எவ்வளோ தூய்மை பாருங்க, எவ்வளோ தூய்மை. அந்த தூய்மைக்கு ஒப்பிட முடியாதுங்க. இது வாட் அ பியூட்டி ஆஃப் ஹோலினஸ், வாட் இஸ் அ ரேஞ்ச் ஆஃப் ஹோலினஸ். இல்லை நம்மளோட சாதாரண தமிழ் சொல்லணும், வேற லெவல் அது. இது ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்து இதெல்லாம் வாழ்ந்து காமிச்சார். இதெல்லாமே 33 வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது ஒரு மனிதன், கடவுளுடைய பிள்ளை, விண்ணரசின் மனிதன் எப்படி வாழணும்னு வாழ்ந்து காமிச்சார். வாயால் வடை சுட்டுட்டு போகலை, வாழ்க்கையால் வாழ்ந்து காமிச்சிட்டு போனார். விண்ணின் நெறிய காமிக்க தான் இயேசு வந்தார். இது எல்லாரும் கடைபிடித்து வாழும் பொழுது தான் உலக முடிவு. அதுதான் உலக முடிவு. பில்டிங் இடிஞ்சு போகிறதோ, அங்கே பிளெயின் எரிஞ்சு போகிறதோ, இங்கே ஆளுங்க சாகிறதோ, யுத்தம் நடக்கிறதோ, போர் நடப்பதோ, போரினுடைய முழக்கம் உலக முடிவினுடைய அடையாளம் அல்ல. யாராவது உங்களை ஏமாத்தினாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. வேலையெல்லாம் விட்டுட்டு ரிசைன் பண்ணிட்டு போய் உட்காந்துக்காதீங்க அந்த போட்டுக்குள்ள. இல்லை, போட்டுக்குள்ளே போய் உட்காந்து எனக்கு அவங்க மேலே கோவம் கிடையாதுங்க, எனக்கு அந்த பிசாசு மேலே கோவம் இருக்குது எனக்கு. அதனால தான் அந்த 144,000 பேர், அது 1,44,000 எனக்கு செம கோவம். எனக்கு பிரிவினை சகோதரர்கள் மேலே கோவம் கிடையாது, ஆனால் அவங்க போதிச்சு ஏமாத்துறாங்களே அதுக்கு அந்த பிசாசு மேலே எனக்கு கோவம் இருக்குது. ஐ ஹேட் தட் பிசாசு. ஐ டோன்ட் ஹேட் ப்ரொட்டஸ்டன்ஸ், பட் ஐ ஹேட் த ஈவில் இன் த ப்ரொட்டஸ்டன்ஸ். இல்லையா? நம்ம மனுஷங்கிட்ட சண்டை போடக்கூடாது. மனுஷனுக்குள்ள ஒரு தீமை இருக்குது, அந்த தீமை கூட நம்ம சண்டை போடணும். டோன்ட் ஃபைட் வித் ஹியூமன்ஸ், பட் ஃபைட் த ஈவில் இன் தட் ஹியூமன். ஸோ ஃபைட் ஃபார் ஹியூமன்ஸ். ஆதாமுக்கும் ஏவாளுக்கு வந்த தப்பு என்ன தெரியுமா? ஆதாம் ஏவாள்கிட்ட போய் சண்டை போட்டான். ஆனால் ஆதாம் ஏவாளுக்காக சண்டை போட்டுருந்துருக்கணும். என் பொண்டாட்டிக்குள்ள ஒரு பிசாசு இருக்குது, அந்த பிசாசுக்கு எதிர்த்து அவன் சண்டை போட்டிருந்தான், அந்த குடும்பம் நல்லா இருந்திருக்கும். ஆனால் அந்த குடும்பம் கெட்டு போக காரணம் என்ன தெரியுமா? ஆதாம் ஏவாளை மண்டையில் கொட்டினான். நீ தானடி அந்த பழத்தை தந்த, நான் ஒழுங்காக அங்கே தூக்கிட்டு இருந்தேன், நடி ஏண்டி என்னை கொண்டு வந்ததை சாப்பிட வச்சேன், ஏண்டி என்னை அழிச்சேன்னு சொல்லி he fought with Eve. He should have fought for Eve. இல்லையா? ஏவாளுக்காக சண்டை போட்டது வேறங்க. அப்போ ஏவாளில் ஒரு தீமை இருந்தது, அந்த தீமை கூட சண்டை போட்டு இருக்கணும். அந்த தீமையோட சண்டை போடணுன்னு அதுக்கும் இயேசு சொல்கிறார் இல்லையா? உபவாசமும் தவமும் இருந்தால்தான் இந்த பேய் விட்டு விலகும் அப்படின்னு இயேசு பதில் சொல்லியிருக்காரு எல்லாத்துக்குமே. அப்போ உங்களுடைய கணவரில் ஒரு பிசாசு இருக்கா, உங்களுடைய மனைவியில் ஒரு தீய எண்ணம், தீய ஆவி, ஈவில் ஸ்பிரிட் இருக்கா,
எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்கிறாரா உங்களோட ஹஸ்பண்ட்? வேலையே பண்ண மாட்டேங்கிறாரா? சம்பாதிக்கவே மாட்டேங்கிறாரா? சோம்பேறியாக இருக்கிறாரா? அவர் ஈவில் கிடையாதுங்க, அவருக்குள்ள ஒரு ஈவில் ஸ்பிரிட் இருக்குது. ஃபைட் வித் த ஈவில் ஸ்பிரிட் இன் ஹிம். அப்போ நீங்கள் அவரை இழந்துட மாட்டீங்க. அதுக்கு என்ன நீங்கள் செய்யணும்? ப்ரேயர், தவம், உபவாசமும் ஜெபமும் இல்லாமல் அவருக்குள்ளே இருக்கிற அந்த தீமை போகாது. உங்கள் பையன் காலேஜுக்கு போக மாட்டேங்கிறானா, இல்லை காலேஜ் போனால் படிக்க மாட்டேங்கிறானா, உங்கள் பொண்ணு காதலிக்குதா, பிரச்சனை இருக்குது, தீமை இருக்குது, தீமை அவளுக்குள்ளே இருக்குது. காதலிக்கிற பொண்ணா அவகிட்ட எவ்வளோதான் நீங்கள் சண்டை போட்டாலும் ஏற்றுக்கவே மாட்டாங்க. காதல் பிசாசு தான் அது. அப்படி ஒரு பாட்டு இருக்குல்ல, காதல் பிசாசு, பிசாசு தான் அது. நல்லா தான் போட்டிருக்கிறாங்க, எழுதியிருக்கிறாங்க. எவன் எழுதினானு தெரியல, கரெக்டாக தான் எழுதியிருக்காங்க. அது பிசாசு தான் அது. அப்போ அந்த பிசாசு கூட சண்டை போடணும். பொண்ணு கூட சண்டை போட்டிங்கன்னா நீங்கள் பொண்ணை எழுந்துருவீங்க, நாளைக்கு வீடு விட்டு போயிடுவாங்க. பையன் கூட சண்டை போட்டிங்கன்னா பையனை எழுந்துருவீங்க. பிகாஸ் இட் இஸ் ஸ்பிரிட் ஆஃப் லஸ்ட். இட்ஸ் அ ஸ்பிரிட் ஆஃப் லஸ்ட், ஈவில் ஸ்பிரிட் ஆஃப் லஸ்ட். காமத்தினுடைய ஆவி குடி கொண்டு ஆட்டி படைக்குது. அப்போ அது கூட சண்டை போடணும். நீங்கள் பொண்ணு கூட சண்டை போடக்கூடாது, பையன் கூட சண்டை போடக்கூடாது. அவனுக்குள்ளே இருக்கிற தீ ஆவி கூட சண்டை போட்டால் காதலிக்க 2 பேருமே சண்டை போட்டுட்டாங்கன்னு பிரச்சனை முடிஞ்சிடும் இல்லையா? காதலும் முடிஞ்சிடும், அது நிறைவுபட்டுரும். இப்போ ரீசெண்டாக யாரும் என்கிட்ட சொன்னாங்க, அது மாதிரி யார் சொன்னாங்கன்னு மறந்துட்டேன். ஒரு பொண்ணு வந்து ரொம்ப சீரியஸாக யாரையோ காதலிச்சுட்டு இருந்துருக்கிறா. அம்மாவுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. எங்கேயும் இந்த டாக்கெல்லாம் கேட்டிருக்கிறாங்க போல இருக்கு. அவங்களுக்காக 40 நாள் உபவாசம் எடுக்க ஆரம்பித்தாங்க, ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. எவனை அவன் காதலிச்சுட்டு இருந்தாலோ செம சண்டை. அவன் அம்மாக்கிட்டே வந்து சொல்லிட்டான், அம்மா அவன் எனக்கு செட் ஆக மாட்டான். ஏதானா நான் உங்ககிட்ட முன்னால் சொன்னேன். 40 நாளில் முறிச்சு கொடுத்துட்டார் ஆண்டவர். அம்மா சொல்லியிருந்தா 400 வருஷமாக இருந்தாலும் அவன் கேட்டிருக்க மாட்டான். ஆனால் ஆண்டவர் சொன்ன போது 40 நாளில் அவள் கேட்க முடிஞ்சது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு இந்த உலகத்தினுடைய அரசன் ஒன்று இருக்குங்க. உலகத்தினுடைய, அதனால தான் 1 யோவான் 4:4 அவர் சொல்லுவார்ல, யோவான் சொல்லுவார்ல, என்ன சொல்லுவார்? உன்னில் இருப்பவன் உலகத்தில் இருப்பவனை விட பெரியவர். அப்போ உலகத்தில் இருக்கிற ஒன்று தாண்டர் ஒத்துக்கிறார். ஆமாம் ஒத்துக்கிறார், இருக்குது ஒன்று ஒத்துக்கிறார். உலகம் அவன் கீழே இருக்குன்னு ஒத்துக்கிறார். உலக அரசு அவன்கிட்ட இருக்குன்னு ஒத்துக்கிறார். உலகத்தை ஆட்சி செய்கிற ஒரு பிசாசு இருக்குன்னு ஒத்துக்கிறார். ஆனால் அவங்ககிட்ட இருந்து நான் வாங்கிட்டேன்னு சொல்கிறார். அந்த வாங்கிட்டேன் அப்படின்னா எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்த்துக்கோங்க, சேருங்க. அதனால தான் எனக்கு அந்த கோபம் அப்படின்றது அந்த மனிதர்கள் மேலே அல்ல, ஆனால் அந்த மனிதர்கள் அப்படி மனுஷனை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. சரி, அவங்களுக்கும் புரிய மாட்டேங்குது, அவங்க செய்கிறது தப்புன்னு புரிய மாட்டேங்குது. அவங்க அது உண்மையாக தான் செய்கிறாங்க. பொய்க்கு உண்மையாக வேலை செய்கிறாங்க. அவங்க பொய்க்கு உண்மையாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு புரியல, அவங்க பொய்க்காக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படியே அவங்க அந்த உண்மைக்கு வேலை செஞ்சால் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். ஆனால் அந்த பிரிவினை சகோதரர்கள் மேல் கோபம் கிடையாது, ஆனால் அவர்களுடைய அந்த போதனைகள் மீது கோபம் இருக்குது. மனுஷனை ஏமாற்றி கஷ்டப்படுத்தி. இனி அதே மாதிரி அடுத்த பேராகிராஃப் பாருங்க, 27வது வசனம். விபச்சாரம் செய்யாதே என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறேன். பாத்தீங்களா? பழைய ஏற்பாட்டில். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கும் எவரும் தம் உள்ளத்தால் ஏற்கனவே அப்பெண்ணோடு விபச்சாரம் செய்தாயிற்று. இது யாராவது ஒத்துப்பாங்களா? உலகத்தினுடைய அரசியல் இருக்கிற யாராவது ஒத்துப்பாங்களா? இது என்னடா லூசா அப்படின்வாங்க. தொட்டாலே இன்னைக்கு விபச்சாரம் இல்லை அப்படின்றாங்க. லிவ்-இன் விபச்சாரம் அப்படின்னு இல்லைன்றாங்க. 1 2 3 வருஷம் வேணால் வாழ்ந்துக்கலாம் அப்படின்றாங்க. டேட்டிங் மேட்டிங் எதுவுமே விபச்சாரம் இல்லை அப்படின்றாங்க. ஆணும் பொண்ணும் சேர்ந்தாலே விபச்சாரம் இல்லைன்னு சொல்கிற உலகத்தில் கண்ணாலே நீ விபச்சாரம் செய்கிறேன்னு சொல்ல எவனாவது ஒத்துப்பானா? ஒத்துக்க மாட்டான். இது விண்ணரசனுடைய ஸ்டாண்டர்ட். இந்த ஸ்டாண்டர்டுக்கு இந்த உலகத்தில் இருப்பவர்களை கொண்டு வர வேண்டியது இந்த ஸ்டாண்டர்டில் இருக்க உன்னுடைய கடமை. வாயாலையும் வார்த்தையாலையும் வாழ்க்கையாலையும் சொல்லிக் கொடுக்க வேண்டியது உன்னுடைய கடமை. ஏனெனில் திருவுடலில் இருக்கிறாய் நீ. அப்போ இந்த உலகம் முடியணும் அப்படின்னா, உலகம் முடியணும்னா இந்த உலகத்தினுடைய இச்சைகள் முடிந்து, உலகத்தினுடைய அரசு முடிந்து, இந்த உலகத்தின் அனைத்தும் ஆண்டவருடைய அரசுக்கு கீழே கொண்டு வரணும். ஆண்டவருடைய அரசனுடைய ஸ்டாண்டர்ட் என்ன? விபச்சாரம் உடலில் செய்வதல்ல, விபச்சாரம் மனதில் செய்வது. உடலில் செய்வதல்ல விபச்சாரம், மனதில் செய்வது விபச்சாரம். அடுத்த பேராகிராஃப் 33வது வசனம். மேலும் பொய்யான இடாதீர், ஆணையிட்டு நேர்ந்து கொண்டதை ஆண்டவருக்கு செலுத்துவீர் என்று முற்காலத்தவருக்கு பழைய ஏற்பாடு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆணையிடவே வேண்டாம். அப்ப எல்லா இடத்துலையும் பாருங்களேன், முற்காலத்தவருக்கு சொல்லப்பட்டிருப்பதை கேட்டிருப்பீர்கள், ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருப்பதை கேட்டிருப்பீர்கள், ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பழைய அந்த ஏற்பாட்டில் உங்களுடைய 10 கட்டளை நீங்கள் கேட்டிருப்பீங்க, ஆனால் அது உண்மையான அர்த்தம் என்ன? ஸோ ஜீசஸ் இஸ் டீச்சிங் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் வின்னரஸ். ஜீசஸ் இஸ் டீச்சிங் த மொராலிட்டி ஆஃப் வின்னரஸ், த கிங்டம் ஆஃப் காட், கிங்டம் ஆஃப் ஹெவன். இதான் விண்ணரசனுடைய, ஆண்டவருடைய ஆட்சிக்கு கீழே வந்தால் ஒரு மகன் எப்படி இருக்கணும், ஒரு மகள் எப்படி இருக்கணும், அதாவது கடவுளுடைய பிள்ளை எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறார். இது ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப். இட் இஸ் அபவுட் த குவாலிட்டி ஆஃப் லைஃப். நீங்கள் 100 வருஷம் வாழ்றதை பற்றி பேசலைங்க, 14 வயசு வரை வாழ்ந்தாலும் அந்த 14 வயசில் நீங்கள் வாழ்கிற குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை பற்றி பேசுகிறார். மரிய கோரத்தினுடைய லைஃப்பை பற்றி பேசுகிறார். டொமினிக் சாவியனுடைய லைஃப்பை பற்றி பேசுகிறார்.
இல்லையா? 12 வயசுல இறந்த டொமினிக் சாவியோ, 14 வயசுல இறந்த மரிய குரத்தினுடைய வாழ்க்கை, கார்லோ அக்யூட்டியஸனுடைய வாழ்க்கை. குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை பற்றி பேசுகிறேன். 33 வயசில் ஆண்டவர் இருந்தார், இயேசு கிறிஸ்து இறந்தார். குவாலிட்டி ஆஃப் லைஃப். ஒரு நாள் வாழ்ந்தா கூட உருப்படியாக கடவுளுடைய மகளாக வாழுங்கன்றார். ஒரு நாள் கூட வாழ்ந்தா கூட உருப்படியாக வாழுங்க. 100 வருஷம் வாழ்ந்துட்டு நரகத்துக்கு போகிறத விட 10 நாளாவது 10 வயசு வரை வாழ்ந்துட்டு மோட்சத்துக்கு போக பார்க்குறார். விண்ணரசனுடைய அரசில் வாழுங்க. பிரைஸ் தி லார்ட். அப்படி வாழுங்க. அப்படி மற்றவங்கள வாழ விடுங்க, வாழ கூப்பிடுங்க. இது அனைவரும் வாழும் பொழுது நடக்கும் ஒரு 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 அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு பேர் தான் உலக முடிவு. அடுத்தது 38வது வசனம். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறேன். பழைய ஏற்பாடு இதெல்லாமே லேவியர்ல இருக்குங்க. லேவியர் 19 அதிகாரத்திலலாம் இருக்குது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம். எவனாவது ஒத்துப்பானா? வாசிங்க. நான் நடுவில். மாறாக உங்களை வலக்கண்ணத்தில் அறைபவருக்கு மறுக்கண்ணத்தையும் திருப்பி காட்டுங்கள். இதை விட ஏதாவது லூஸ்தனம் இருக்கா? இப்படியெல்லாம் உலகத்தில் வாழ முடியுமா? ஃபாதர், உலகத்தில் வாழ முடியாதுங்க. ஆண்டவருடைய பிள்ளையால் வாழ முடியும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இனி இன்னொரு விஷயம் கூட சொல்லட்டேன் நான். நற்கருணை. ஏன் தெரியுமா ஆண்டவர் நற்கருணை தந்தார்? ஏன்னா ஆண்டவருக்கு நல்லா தெரியும் உன்னால் இந்த வாழ்க்கையை வாழ முடியாது. அதனால் ஆண்டவர் சொன்னார், உனக்குள்ளே நான் போனேன்னா உன்னால் இந்த வாழ்க்கையை வாழ முடியும். யூ கேன் லிவ் திஸ் லைஃப் பிகாஸ் ஆஃப் மீ. இதுதான் ஆண்டவர் சொன்னார் இல்லையா? நற்கருணை. என்னுடைய சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவன் என்றுமே வாழ்வான். அதனுடைய மீனிங் என்ன? செத்தவனுக்கு நற்கருணை கொடுக்குறாங்க. நீங்கள் பூசையில் செத்த பிறகு உங்களுக்கு யாராவது நற்கருணை கொடுப்பாங்களா? உயிரோடு இருக்கும்போது தானே கொடுக்குறாங்க. அப்போது வாழ்கிறவனுக்கு தானே நற்கருணை கொடுக்குறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ இந்த சதையை உண்டு ரத்தத்தை குடித்தால் வாழ்வாய். இன்றைக்கே நான் வாழ்ந்துக்கிட்டு தானே இருக்கிறேன். அப்படி தானே? அப்போ வாழ்கிறவனுக்கு நற்கருணை கொடுத்துட்டு திரும்ப சொல்கிறார் வாழ்வாய். அதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா, நம்ம தமிழில் ஒரு சென்டென்ஸ் யூஸ் பண்ணுவோம் இப்போல்லாம். இதுதான் புதுசாக கேட்குற வார்த்தை, நல்லா வாழ்றாயா. இல்லை, அதனுடைய அர்த்தம் என்ன? நல்லா வாழ்றாயா அப்படின்னுடைய அர்த்தம் என்ன? அதனுடைய அர்த்தம் குவாலிட்டி ஆஃப் லைஃப். வேலையே இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருந்த பையன், இந்த பார் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண பொழுது 100 பவுன் கிடச்சிது, நல்லா வாழ்றாயா. வேலையே இல்லாமல் இருந்தவனுக்கு 150 பவுன் கிடச்ச பொழுது நல்லா வாழ்றாயா. அதனுடைய அர்த்தம் என்ன? குவாலிட்டி ஆஃப் லைஃப். இட்ஸ் நாட் குவான்டிட்டி ஆஃப் லைஃப், குவாலிட்டி ஆஃப் லைஃப். மார்க்கை மாறிடுச்சு. 10வது தான் படிச்சிருப்பார், ஆனால் அவருக்கு என்னமோ ஜாக்பாட் அடித்த மாதிரி நல்ல ஒரு வேலை கிடச்சி நல்ல ஒரு சம்பளம்லாம் கிடச்ச போது இன்றைக்கி வீடு பங்களா கார் நல்லா இருக்கிறார். அவங்களுக்கு என்ன நம்ம சொல்லுவோம்? நல்லா வாழ்றாயா. இல்லையா? நல்லா வாழ்றாயா. இங்கே டிகிரி முடித்து பிஹெச்டி முடிச்சுட்டே நம்ம இங்கே ரோட்லலாம் தெருவாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். 10வது முடித்து அவர் நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு நம்ம சொல்கிற வார்த்தை என்ன? நல்லா வாழ்றான். குவாலிட்டி ஆஃப் லைஃப். குவாலிட்டி ஆஃப் லைஃப். அப்போ நற்கருணை உங்களுக்கு கொடுக்குற லைஃப் என்ன தெரியுமா? குவாலிட்டி ஆஃப் லைஃப். இட்ஸ் நாட் குவான்டிட்டி ஆஃப் லைஃப், குவாலிட்டி. அப்போ ஆண்டவருடைய சதையை உண்டு ரத்தத்தை கொடுக்கும்பொழுது அந்த குவாலிட்டி, விண்ணரசனுடைய குவாலிட்டி கிடைக்குது அப்படின்றார். நெறி, விண்ணரசனுடைய நெறி. நெறி கேடாக வாழாமல் நெறியில் வாழ ஆண்டவர் கொடுக்கிற உணவு தான் நற்கருணை. ஏன்னா ஆண்டவருக்கு நல்லா தெரியும், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படின்னா நம்ம அதை எக்ஸ்ட்ராவே போவோம். ஒரு கன்னத்தில் ஒன்றத்தை அடிக்கிறதுக்கு முன்னாலே நம்ம கண்ணால் அடிப்போம் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட் எல்லாம் நடந்ததுன்னா தமிழ்நாட்டில் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு ஆட்டோவும் ஒரு ஸ்கூட்டரும் இடிச்சுதுன்னு வச்சுக்கோங்களேன், யார் இடித்தாங்கன்றதெல்லாம் கேள்வி இல்லை. ஃபஸ்ட்டு யார் வெளியே வந்து பேசுனாங்க கத்துறாங்கன்றது தான் பிரச்சனை. அவங்க தான் ரைட்டு, அவங்க தான் ஜெயிப்பாங்க. சப்போஸ் 2 ஸ்கூட்டர் இடிச்சுதுன்னா யார் ஃபஸ்ட்டு சத்தம் போட்டு கத்துறாங்களோ அவங்க தான் கரெக்டுன்னு அர்த்தம். இடித்தவன் இவனாக தான் இருப்பான், இருந்தாலும் அவன் கத்தி பேசிட்டானா அவன் ரைட், கத்தி பேசிட்டானா அவன் ரைட். இப்படி தான் இருக்குது. அப்போது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் இல்லைங்க. ஒருத்தன் பல்லை அடித்து உடைக்கிறதுக்கு முன்னாலே பல்லை உடைக்கிற இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, பல்லை உடைக்கும் பொழுது இந்த பல்லையும் காமிச்சு கொடு அப்படின்றார். கன்னத்தில் அறையும் பொழுது இந்த கண்ணையும் காமிச்சு கொடு அப்படின்றார். இது விண்ணரசனுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி ஒரு லைஃப் கிறிஸ்டியனை பற்றி பேசும்பொழுது நம்ம வாழ்கிற வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படி கூட இல்லைங்க, நான் சாதாரண மனுஷனாக கூட வாழலை. நான் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் கிடையாது. நான் அதை விட கீழ்த்தரமாக வாழ்கிறேன், அதை விட கீழ்த்தரமாக வாழ்கிறேன். என்னை வாழ விடாமல் இருக்கிறவனை வாழ வைக்கணுன்றது ஹை ஸ்டாண்டர்ட். என்னை வாழ விடாதவனை நானும் வாழ விட மாட்டேன் அப்படின்றது
செகண்ட் ஸ்டாண்டர்ட். என்கிட்ட எந்த சம்பந்தம் இல்லாதவனையே நான் வாழ விட மாட்டேன் அப்படின்றது பிலோ ஸ்டாண்டர்ட். நம்ம ஏறக்குறை இந்த நிலையில தான் இருக்கிறோம். எந்த பிரச்சனையும் என்கிட்ட பண்ண வராதவங்கிட்ட போய் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் பைபிள் கையில் இருக்கும். டெய்லியும் கோயிலுக்கு போவோம், நற்கரணை வாங்குவோம், மாதா சபையில் இருப்போம், மரியாணி சேனையில் இருப்போம், பாடல் குழுவில் இருப்போம், ஆல்டர் பாயில் இருப்போம். என்னை தொந்தரவு பண்ணாதவனையே தொந்தரவு பண்ணுறவனா இன்னைக்கு இருக்கிறேன் நான். ஆண்டவர் சொல்றது இது என்னோட மேலே மேலே சொல்றாரு. தொந்தரவு பண்ணாதவனே தொந்தரவு பண்ணு இல்லை, தொந்தரவு பண்றவனை கூட தொந்தரவு பண்ணாதுன்றார். இனி அடுத்தது பாருங்களேன், தொந்தரவு பண்றவன் நல்லா இருக்கணும் அப்படின்றார். ஆஹா, அந்த ரைட் ஸ்டாண்டர்ட் உங்களால் முடியாது. அதனால தான் நற்கருணை உள்ள போகுது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்போ இந்த ஸ்டாண்டர்டுக்கு மனுஷன் வரும் பொழுது அவனுக்குள்ள அந்த ஒற்றுமை, அந்த உணர்ச்சி, ஒரு குடும்பம், ஒரு உடல் அப்படின்ற உணர்ச்சி வரும் பொழுது தான் உலக முடிவு. அடுத்த பேராகிராஃப் 43. உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூர்வாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறி இருப்பதை கேட்டிருப்பீர்கள், பழைய ஏற்பாடு. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்கள் ஆவீர்கள். இப்பதான் புரியுதுங்களா? அப்போ இதெல்லாம் நீங்க செய்யும் பொழுது நீங்கள் யாராக மாறுவீர்கள்? இதுதாங்க நெறி, இதுதான் விண்ணரசின் நெறி, கடவுளுடைய மகனுடைய நெறி, கடவுளுடைய மகளுடைய நெறி. நேற்று நீங்கள் பேப்டிசம் வாங்கும் பொழுது அந்த ஏழு கிஃப்டில் ஒன்று என்ன சொன்னேன் நான்? ஜென்ம பாவத்திலிருந்து விடுதலை, கர்ம பாவத்திலிருந்து விடுதலை, மூணாவது கடவுளின் பிள்ளை. அப்போ திருமுழுக்கு வழியா உங்களுக்கு இந்த ஒரு கிஃப்ட் கிடச்சிருக்கு. கோவப்படுறவங்கிட்ட கோவப்படாமல் இருக்கேன், வெறுக்கிறவனை வெறுக்காமல் இருக்கேன், உன்னை துன்பப்படுத்துறவனை துன்பப்படுத்தாமல் இருக்கேன். இந்த நெறிக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து போட்டார். ஸோ இட் இஸ் அ சாய்ஸ். யூ ஆர் சோசன், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், நான் பக்கத்து வீட்டுக்காரன் வாழ்கிற மாதிரி தான் நான் வாழ்வேன். அவன் என்ன பண்ணுறான், அவன் என்னை இடிக்கிறான், நான் இடிப்பேன். என் இதில் குப்பை போடுறான், ஆனால் நானும் குப்பை போடுவேன். என்னை திட்டுறான், நானும் திட்டுவேன். என்னை பஸ்ஸில் போகும்போது மிதிச்சிட்டான், நானும் மிதிப்பேன். நாளைக்கு அவன் வரும்போது மிதிப்பேன், இல்லையா? இன்றைக்கி மிதிக்க எனக்கு டைம் கிடைக்கல, அதனால் நாளைக்கு அவன் வரும்போது மிதிப்பேன். ஒருத்தனையும் விட்டு கொடுக்க மாட்டோம், ஒருத்தனையும் விட்டு கொடுக்க மாட்டோம். ஏதாவது நடந்துச்சுன்னா அது திரும்பி கொடுக்குற வரை எனக்கு நிம்மதியே இல்லை ஃபாதர். பிளான் வேற போடுவோம் அதுக்கு, இல்லையா? பிளான் எல்லாம் போடுறவங்க இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இப்போ நம்மளுடைய மனசாட்சியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிளான் போட்டு எவ்வளோ மோசமாக போகுது மனசாட்சி. நம்ம திருமுழுக்கு வாங்கியிருக்கிறோம், நற்கருணை வாங்குகிறோம், பாவசங்கீதம் செய்கிறோம், எல்லாம் செஞ்சிட்டோம், இன்றைக்கும் அந்த நெறிக்கு வரலை. இந்த கிறிஸ்தவர்கள் அப்படின்னு நமக்கு பேர் போட்டதை எப்போ தெரியுமா? ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ் 11:26 தான், திருத்தூதர் பணி 11:26 தான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஆனால் அந்த கிறிஸ்டியன்ஸ் அதுக்கு முன்னால் எப்படி கூப்பிட்டாங்க? என்னென்னு கூப்பிட்டுருப்பாங்க? கிறிஸ்டியன்ஸ் அப்படின்ற பேர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது ஆக்ட்ஸ் 11:26, திருத்தூதர் பணி 11:26. அப்போ கிறிஸ்டியன் அப்படின்னு கூப்பிட்றதுக்கு முன்னால் அவங்கள என்ன பேரில் தெரியுமா கூப்பிட்டாங்க? ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ் 9:2 இருக்குது. திருத்தூதர் பணி 9வது அதிகாரம் 2வது திருவசனம். எப்படி 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 சத்தமாக வாசிங்க. என்ன அந்த வார்த்தை உங்களுக்கு புரியணும். இந்த புதிய நெறியை. அப்போ நம்மளை கூப்பிட்டு இந்த வார்த்தையை பாருங்களேன், நெறியின் மக்கள். இங்கிலீஷில் அது கொஞ்சம் கூட அழகாக இருக்குங்க, பீப்புள் ஆஃப் த வே. அது குட்டி டபிள்யூ போட்டிருக்க மாட்டாங்க, கேபிட்டல் டபிள்யூ போட்டிருப்பாங்க, ஸ்மால் லெட்டர் கிடையாது, கேபிட்டல் டபிள்யூ. கேபிட்டல் வேர்ட்ஸ், கேபிட்டல் லெட்டர்ஸ் ஆர் யூஸ்ட் ஃபார் அந்த 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 நெய்மை பயன்படுத்தும் போது தான் கேபிட்டல் லெட்டர் பயன்படுத்துவாங்க. இப்போ என் பேர் வர்கீஸ் அப்படின்னு நான் போடுறேன்னா அதில் வி நான் கேபிட்டலில் போடுவேன். ஸோ ஒரு பர்சனல் நவுன் பயன்படுத்தும் பொழுது ஒரு பெயர் அச்சம் மறந்துட்டேன், பெயர் சொல்ல சரி, ஒரு பெயர் சொல்லுக்கு பயன்படுத்துகிற பொழுது தான் அந்த கேபிட்டல் லெட்டர் போடுவாங்க இங்கிலீஷில், பெயர் சொல்லுக்கு. அது அப்போ இந்த பீப்புள் ஆஃப் த வே நீங்கள் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் டபிள்யூ இருக்கும். தட் மீன்ஸ் தே ஆர் கால்டு பை அ நேம், பீப்புள் ஆஃப் த வே, நெறியின் மக்கள், வழியின் மக்கள். அதனால தான் நான் சொன்னேன், கத்தோலிக்கம் என்பது திருச்சபையினுடைய மக்கள் என்பது இது ஒரு மதம் அல்ல, இது ஒரு மார்க்கம். இது ஒரு மார்க்கம். எப்படி கடவுளுடைய பிள்ளை வாழ வேண்டும் என்று கிறிஸ்து தந்த மார்க்கம், விண்ணரசின் மார்க்கம். இந்த மார்க்கம் இந்த திருமுழுக்கு வாங்கின இந்த கிறிஸ்தவர்கள் மட்டுமல்லாமல் அனைவரும் கிறிஸ்துவனுடைய உடலோடு சேர்ந்து வரும்பொழுதுதான் உலகத்தினுடைய முடிவு.
யாரும் அழிய வேண்டும் என்று ஆண்டவருடைய விருப்பம் கிடையாது. அனைவரும் கிறிஸ்துவின் வழியாக, கிறிஸ்துவின் சரீரத்தின் வழியாக, திருச்சபையின் வழியாக மீட்பு பெற வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எவ்வளோ அன்பு செஞ்சு உங்களை தேர்ந்தெடுத்திருப்பார். அப்போ நீங்கள் உங்களுக்கு தோணலாம், ஃபாதர் என்ன ஃபாதர் இந்த பிரசங்கத்தில் நீங்கள் எதுவுமே அதிசயம் அற்புதம் எதுவுமே நீங்கள் சொல்லலையே ஃபாதர், என்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க ஃபாதர், ஏதாவது அங்கே இந்த ஜெபம் ஜெபிச்ச போது அங்கே கண்ணு திறக்கப்பட்டது, இங்கே ஜெபம் ஜெபிச்ச போது கடன் முடிஞ்சுது, இங்கே ஜெபிச்ச போது நோய் முடிஞ்சுது, அதை தான் சொன்னால் எங்களுக்கு எவ்வளோ உற்சாகமாக இருக்கும் ஃபாதர். இன்றைக்கி எவ்வளோ கேவலமாக இருக்கிறோம் பாருங்களேன். இல்லை, நம்ம இன்றைக்கும் கீழ்த்தரமாக தான் இருக்கணும். நான் உங்களை சொல்லிகிட்டு இருக்கிறேன், யூ ஹேவ் த டிக்னிட்டி ஆஃப் த சைல்ட் ஆஃப் காட்ன்றேன். உங்களுடைய அப்பா யாருன்னு சொல்லி தந்துக்கிட்டு இருக்கிறேன். அப்போ எவ்வளோ தைரியம் நமக்கு வரணும், எவ்வளோ உணர்ச்சி வரணும். நான் அனாதை கிடையாது. என்னுடைய அப்பா யார் தெரியுமா? விண்ணக தந்தை என்னுடைய அப்பா. குறைவின்றி 23:1 இல்லையா திருப்பாடல், என் ஆண்டவர் என் ஆயன், எனக்கு எதற்கும் குறையில்லை. என்ன ஒரு அழகான வார்த்தை, எனக்கு எதற்கும் குறையில்லை. என் ஆண்டவர் என் ஆயன். ஆயன்ற வார்த்தை இருக்கும் பொழுதே குறைவில்லை அப்படின்ற பொழுது அப்பான்ற வார்த்தையை பயன்படுத்தி பாருங்கள், எங்கெங்க உங்களுக்கு குறை வரப்போது. உங்களுடைய நோயாக இருக்கலாம், கடனாக இருக்கலாம், எல்லாம் முடியுன்ற. அப்போ இந்த 24வது அதிகாரம் ஷார்ட்டாகவே நான் முடிச்சிடறேன். இந்த 24வது அதிகாரத்தில் அப்போ ஆண்டவர் எப்பவுமே சொல்கிறாரு, கவனமாறுன்றாரு. அப்போ இந்த கவனமாறு அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? எச்சரிக்கையாக இருங்கள்ன்றாரு, கவனமாக இருங்கள்ன்றாரு, பி விஜிலண்ட் அப்படின்றாரு. உலகத்துக்கு ஒரு முடிவு இருக்குது, பி விஜிலண்ட் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்கள் இப்போ என்ன செய்கிறீங்களோ அதை செஞ்சுக்கிட்டு இருங்க அப்படின்ட்டு தான் விஜிலன்ஸ். இல்லாமல் வேலையெல்லாம் விட்டுட்டு ரிசைன் எல்லாம் பண்ணிட்டு ஏதாவது ஒரு கூடாரத்தில் போய் உட்காந்து ஜெபிச்சிட்டே இருங்க அப்படின்றது விஜிலன்ஸ் கிடையாது. சரி, நான் ஒரு கேள்வி கேட்குறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலிருந்து அசென்ஷன் விண்ணேற்பு அடைந்த பொழுது அவங்க சீடர்கள்கிட்ட என்ன தெரியுமா சொல்லிட்டு போனாரு? உன்னதத்திலிருந்து வல்லமை இறங்கும் வரை எருசலேம் விட்டு போகாதீங்க, இங்கே உட்காந்து ஜெபிங்க அப்படின்றார். இந்த வரை அப்படின்றது எத்தனை நாள்? உன்னதத்திலிருந்து வல்லமை வரும் வரை எருசலேம் விட்டு போகாதீங்க அப்படின்றார். அதாவது பெந்தகோஸ்து திருவிழான்றார். ஹோலி ஸ்பிரிட் வர இயேசுடைய அசென்ஷன் விண்ணேற்புல சொல்லிட்டு போயிட்டாருங்க. அவரு விண்ணேற்புல சொல்லிட்டு போயிட்டாரு. என்ன சொல்லிட்டு போனாரு? விண்ணகத்திலிருந்து உன்னதத்திலிருந்து வல்லமை வரும் வரை. இந்த வரை அப்படின்னா என்ன அர்த்தம்? எத்தனை நாள்? 40 நாளா? 10 நாள். 10 நாள் அப்படின்றது எப்படி உங்களுக்கு தெரியும்? இப்போ 10 நாள் பைபிள் இருக்கிறதுனால தெரியும். இந்த சீடர்களுக்கு எப்படி தெரியும்? தெரியாது. பட் ஆண்டவராக இயேசு என்ன சொன்னாரோ அதை செய்து கொண்டு இருந்தார்கள். தட்ஸ் ஆல். தட் இஸ் பீயிங் விஜிலண்ட். இருக்கிற வேலையை விட்டுட்டு ரிசைன் பண்ணிட்டு போய் உட்கார்ந்துக்கிட்டு எந்த வேலையும் செய்யாமல், ஒரு கணவன் என்ற ஒரு பொறுப்பை செய்யாமல், மனைவி என்ற பொறுப்பை செய்யாமல், மகன் என்ற ஒரு பொறுப்பை செய்யாமல், மகள் என்ற ஒரு பொறுப்பை செய்யாமல், உனக்கு ஆண்டவர் தந்த திறமையை பயன்படுத்தாமல் உன்னை போட்டு புதைச்சிட்டு போறது அது விஜிலன்ட் கிடையாது. அது நல்ல ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்காரு, நல்ல ஒரு வேலையை கொடுத்திருப்பார், நல்ல திறமையை கொடுத்திருப்பார், அதை பயன்படுத்தி வின்னர்ஸுக்காக பயன்படுத்து. This is why the talents have been given to you. புதைச்சு வைக்கிறதுக்காக கிடையாது. ரிசைன் பண்ணிட்டு போய் ஒரு கோயிலில் போய் உட்கார்றதுக்காக கிடையாது, ஒரு செக்டில் போய் உட்கார்றதுக்காக கிடையாது, ஒரு குரூப்பில் போய் உட்கார்றதுக்காக கிடையாது. இப்போ வருவார் எப்போ வருவார்னு கூட தெரியாமல் இப்போ வருவார் நாளைக்கு வருவார். ஏமாற்று வித்தைகள் சொல்லி நிறைய பேர் ஏமாத்துவாங்க. என் பெயரை சொல்லி ஏமாத்துவாங்க. ஏமாந்துராத. டொமினிக் சாவியோ அப்படின்ற ஒரு புனிதர் சின்ன பையன், அந்த சின்ன பையன் கிட்ட புனிதர் டான் போஸ்கோ ஒரு தடவை கேட்டாராமே. இல்லை, அவர்கிட்ட கேட்கல, மொத்தமாக பசங்க எல்லாம் விளையாடிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. விளையாடும் போது கேட்டார். என்ன கேட்டார்? உலகம் அழிய போகுதுன்னு வச்சுக்கோன்னு என்ன பண்ணுவேன்னு கேட்டார். ஒருத்தர் சொன்னார், நான் ஓடி போய் குளிச்சுட்டு வந்துடுவேன் அப்படின்னார் ஒரு பையன். இன்னொரு பையன் சொன்னால், நான் ஓடி போய் பாவ சங்கீதனை செய்வேன். இன்னொரு பையன் சொன்னால், நான் போய் ஓடி திருப்பலிக்கு போவேன். இன்னொரு பையன் சொன்னால், நான் ஓடி போய் நற்கரணி கிட்ட போவேன். டொமினிக் சாவே இங்கே பார்த்து தட்டிக்கிட்டே இருந்தார். என்ன பண்ணுறடா? நான் ஃபுட்பால் விளையாடிக்கிட்டு இருக்கிறேன். உலகம் முடிய போதுடா, என்ன பண்ண போகிறேன்? நான் ஃபுட்பால் விளையாடிக்கிட்டே இருப்பேன். ஐ எம் ஆல்வேஸ் ரெடி. அதான் எச்சரிக்கையாக இருங்கள். அதான் பி விஜிலண்ட். என்ன செய்கிறீங்களோ, ஆண்டவர் எதை செய்ய உங்ககிட்ட சொன்னாரோ அதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது தான் பி விஜிலண்ட். அப்போது அந்த விஜிலன்ஸில் என்ன இருக்கும்? பாவம் இருக்காது, அதில் ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்காது, அதில் வேறு ஒரு 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 பார்ஷியாலிட்டி இருக்காது, அதில் எந்த ஒரு பாவமும் இருக்காது. பி விஜிலண்ட். எப்போவுமே ஜாக்கிரதையாக இருப்பீங்க. எப்போவுமே ஜாக்கிரதையாக இருப்பேன். பாவம் செய்யாமல் இருக்க ஜாக்கிரதையாக இருப்பீங்க. ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாததை செய்ய பயப்படுவீங்க. ஜாக்கிரதையாக இருப்பீங்க. விண்ணரசு ஆண்டவரே ஆண்டவரே என்று அழைப்பவர்கள் அல்ல,
தந்தையின் திருவுளப்படி நடப்பவர்களே ஜாக்கிரதையாக இருக்கிறவங்க, அவங்களுக்கு தான் வின்னர்ஸ் அப்படின்னார். அதுதான் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னார். வேறு எதுவுமே கிடையாது. ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னா உட்காந்து ப்ரேயர் பண்ணுறது கிடையாது. ப்ரேயர் பண்ண வேண்டிய இடத்துல ப்ரேயர் பண்ணுங்கள், திருப்பலிக்கு போக வேண்டிய திருப்பலி போங்க, பாவசங்கனை செய்ய வேண்டியதில் பாவசங்கனை செய்யுங்க, ஹெல்ப் பண்ண வேண்டிய இடத்துல ஹெல்ப் பண்ணுங்கள், அன்பு செய்ய வேண்டிய இடத்துல அன்பு செய்யுங்க, சாப்பிட வேண்டிய இடத்துல சாப்பிடுங்க, தூங்க வேண்டிய இடத்துல தூங்குங்க, வேலை செய்ய வேண்டிய இடத்துல வேலை செய்யுங்க, படிக்க வேண்டிய இடத்துல படிங்க, செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டு இருங்க. ஆண்டவர் என்ன உங்களுக்கு செய்ய விரும்புகிறேன், சின்ன ஒரு விஷயம் தாங்க இருக்கும், சின்ன ஒரு விஷயம் இருக்கும். நான் சில டைமில் நான் நினைப்பேன், இவ்வளோ நான் பிரசங்கம் வச்சுக்கிட்டே இருக்கிறேன்னா யாருக்கு இதெல்லாம் யூஸ் ஆக போகுதுன்னெல்லாம் சில டைம் தோணும். சில டைம் தோணும், இவ்வளோ பிரசங்க எத்தனை பேர் வந்திருக்கீங்க, இன்றைக்கி 500 பேர் வந்திருக்கீங்க, இந்த 500 பேருக்கு வைக்கிறதுனால என்ன உலகம். சில டைம் பிசாசு அப்படின்னு ஒரு தோணல் கொண்டு வருங்க நமக்கு. ஒரு மாதிரி என்ன பண்ணுறது, அப்படியே பெரிய ஒரு பலூன் காற்று ஷூ அப்படின்னு போன மாதிரி இவ்வளோ நம்ம இந்த உலகத்தில் 700 கோடி மக்கள் இருக்கிறாங்க, 500 பேரை திருத்திட்டு நான் என்ன செய்ய போகிறேன், சில டைம் அப்படி தோணும். ரிசலான் ஹல்லேலூயா. இனி 500 பேரை 500 பேர்கிட்ட நான் சொன்னாலும் இதில் 5 பேர் தான் காதில் வாங்கிப்பீங்க. இந்த சில டைம் இதில் ஒரு ஆள் தான் வாழ்க்கையாக மாற்றுவீங்க. ஆனால் ஆண்டவருக்கு அந்த ஒரு ஆளை போதும், அந்த ஒரு ஆளை போதும். அந்த ஒரு ஆளுக்காக ஆண்டவர் இன்றைக்கி என்னை பயன்படுத்துகிறார். ஐம் ஹாப்பி. அந்த ஒரு ஆளுக்காக, அந்த ஒரு ஆளை வச்சு ஆண்டவர் 1,00,000 பேரை தொடுவார். அது ஆண்டவருடைய வேலையே வேறு. அதனால் நான் செய்ய வேண்டியதை நான் செஞ்சுட்டா போதும், அவ்வளோதான். நான் செய்ய வேண்டியது அது 500 பேராக இருக்கலாம், 5000 பேராக இருக்கலாம், 5,00,000 பேராக இருக்கலாம். நீ 500 கோடியை பற்றி யோசிக்காது, நீ செய்ய வேண்டியது நீ செய். அந்த இந்த பெரிய பெரிய கார் மெக்கானிக், கார் உருவாக்குற அந்த கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ மட்டும் செய்கிறவன் இருப்பான். ஆனால் அந்த வெளியே வரும்போது அந்த காரில் அந்த ஸ்க்ரூ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். பெரிய ஒரு ஏரோப்ளைனெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க, அந்த ஏரோப்ளைன் ஒருத்தர் செய்யலைங்க, அந்த பல டிபார்ட்மெண்ட்டில் செஞ்சு வரும்போது அந்த ஏரோப்ளைன் அப்படின்ற ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெஹிக்கிள், அந்த ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக வெஹிக்கிள், பயணத்துக்கான வெஹிக்கிள் வெளியே வருது. ஒருத்தன் பெயிண்ட் அடித்தவனாக இருப்பான், ஸ்க்ரூ போட்டவனாக இருப்பான். அந்த ஸ்க்ரூ போச்சுன்னா அவ்வளோதான், காற்று போகும். அவன் செய்ய வேண்டியது அவன் செஞ்சால் போதும், அந்த ஃப்ளைட் அழகாக இருக்கும், ஒழுங்காக இருக்கும். அவங்க செய்ய வேண்டியது அந்த சின்ன ஸ்க்ரூ தானே அப்படின்னு சொல்லி அவன் விட்டுட்டோன்னா அவ்வளோதான். ஒரு தடவை அப்படி நடந்திருக்கு வரலாற்றில். அப்படி ஒரு பிளெயின் கிராஷ் நடந்திருக்கு. அந்த பிளெயின் கிராஷில் வந்து ஒரு பிளெயின் 24,000 அடியில் பறந்துக்கிட்டு இருக்கும் பொழுது பிளெயினுடைய மொத்தம் டாப்பு போயிடுச்சு. யோசிச்சு பாருங்கள், அதில் உட்காந்துருந்தவங்க எப்படி உட்காந்துருப்பாங்க. 24,000 அடி பூமியிலிருந்து 24,000 அடி மேலே போகும்போது மேலே பார்த்தா ரூஃப் இல்லை பிளெயினுக்கு. எப்படி இருந்திருக்கும். அதுலேருந்து மெதுவாக இறக்கி கொண்டு வந்து ஐலண்டில் இறக்கிட்டாங்க. அதில் எல்லாருமே உயிர் பிழைச்சிட்டாங்க. ஆனால் அது மொத்தமாக போக காரணம் என்னென்னா, அதில் சின்னூண்டு ஒரு கிராக் இருந்திருக்கு. ஆக்சுவலி அந்த ஃப்ளைட்டில் ஏறும்பொழுது அந்த பொண்ணு ஒரு பார்த்துருக்கா, அதில் அந்த பேசஞ்சர் ஒரு பொண்ணு பார்த்துருக்கா, சின்ன ஒரு கிராக். அப்போவே சொல்லியிருந்தாங்கன்னா விபத்துலேருந்து தப்பிச்சிருந்துருக்கலாம். சின்ன கிராக் தானே. சரி, நான் செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயத்தை நான் செஞ்சேன்னா மேபி அந்த பெரிய ஒரு விபத்தை காப்பாற்றி இருந்திருக்கலாம். நான் செய்ய வேண்டியதை செய்கிறதாங்க எச்சரிக்கையாக இருப்பது. வை காட் கிரியேட்டட் மீ, வை காட் கேவ் மீ லைஃப். இன்றைக்கி ஜூலை 26 அப்படின்ற ஒரு நாளை தந்திருக்கிறான்னா நான் செய்ய வேண்டிய சில நன்மைகள் இருக்குது. அந்த நன்மைகளை செய்ய தான் நான் அழைக்கப்பட்டேன், அவ்வளோதான். 700 கோடி பேருக்கு அந்த நன்மை போய் சேருதான்னு எனக்கு கவலை கிடையாது. அது ஒரு 7 பேருக்கு போய் சேருதா போதும். ஒரு 4 பேர் இருக்கிற குடும்பமாக அது போதும். சில டைம் நீங்கள்லாம் நினைப்பீங்களே, ஐயோ நான் பைபிளெல்லாம் எடுத்து போதிக்கலையே, இவங்கெல்லாம் போதிக்க போகிறாங்களே, நான் வீட்டில் சமைச்சிக்கிட்டே இருக்கேன், நினைக்காதீங்க. நீங்கள் நல்லா சமைச்சு நீங்கள் என்ன செய்யணுமோ அதை மட்டும் செஞ்சு பாருங்கள். யூ வில் பி த பெஸ்ட் பர்சன். ஆண்டவர் விரும்புகிற ஒரு வாழ்க்கையை மட்டும் வாழ்ந்து பாருங்கள், அது போதும். பெரிய ஒரு இவஞ்சலைசேஷன் நீங்கள் செய்கிறீங்க, பெரிய ஒரு இவஞ்சலைசேஷன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது அப்போ இந்த உலகம் அனைத்தும் ஆண்டவருடைய அரசுக்கு கீழே வரும் பொழுது உலக முடிவு வரும். அதுதான் உலக முடிவு. உலக முடிவு என்பது ஆண்டவருடைய 2ஆம் வருகை. அந்த 2ஆம் வருகையில் என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த 2ஆம் வருகையில் ஆண்டவருடைய ஆட்சிக்கு கீழே அனைத்தும் வரும், அனைவரும் வருவார்கள். ஆண்டவர் படைத்த அந்த ஆட்சியில் எப்படி மனிதர்களும் மிருகங்களும் இருந்தார்களோ அந்த விலங்கின அந்த ஒரு நிலை தாங்க உலக முடிவு. அந்த ஒரு நிலை, த ஸ்டேட்டஸ், அந்த ஒரு ஸ்டேட்டுக்கு வரும். அதுதான் உலக முடிவே ஒழிய அவர் அங்கே பிறந்துட்டார், இவர் இங்கே பிறந்துட்டார், அவர் அங்கே ஆம்பளையாக பிறந்தார், இங்கே ஒரு பொம்பளையாக பிறந்திருக்கிறாரு, அங்கே வானத்திலிருந்து குதிச்சார், கொரியாவில் வந்திருக்கிறாரு, கொரியாவில் ஜீசஸ் வந்துட்டார், மதுரையில் ஜீசஸ் பிறந்துட்டார், இப்படியெல்லாம் சொல்கிறது ஏமாத்து வித்தைகள். ஏமாறாதீங்க. ஆண்டவர் சொல்லிட்டார்ல, என்ன சொன்னார்? எனக்கு தெரியாதுப்பா அப்படின்ட்டார். உலகம் எப்போ முடியும் அப்படின்றதுக்கு இல்லையா அந்த 24வது அதிகாரத்தில் இருக்குது. 44வது வசனம், 13வது வசனம், 35 வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்வார், எனக்கு தெரியாது. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு தெரியாதுன்றது கிடையாதுங்க. சிலவங்க அது சொல்லுவாங்க, இயேசு வந்து விண்ணக தந்தை விட தாழ்ந்தவர்.
தாழ்ந்தவர்னா அர்த்தம் என்னென்னா, ஏன்னா இயேசுவுக்கு தெரியாது, தந்தைக்கு தான் தெரியும். அதனுடைய அர்த்தம் அப்படி கிடையாதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். சரி, ஒரு குழந்தையினுடைய அம்மா வந்து டீச்சராக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. டீச்சராக இருக்கிறாங்க. எத்தனாவதுமா படிக்கிறீங்க? எத்தனை படிக்கிறீங்க? 7th. அம்மா இங்கே இருக்கு. அம்மா எத்தனை படிக்கிறாங்க? அம்மா அது ஓகே. சப்போஸ் இவங்க 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. அம்மா வந்து ஸ்கூல் டீச்சராக இருக்கிறாங்க, 7th ஸ்டாண்டர்ட் டீச்சராக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் குவார்ட்டர்லி எக்ஸாம் வருது. குவார்ட்டர்லி எக்ஸாமில் அம்மா கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறாங்க. 7th ஸ்டாண்டர்டுக்கான கொஸ்டின் பேப்பர், சயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. பொண்ணுக்கு காமிக்கலை. கொஸ்டின் பேப்பரை கொண்டு போய் ஆஃபீஸில் கொடுத்தாச்சு, பிரின்சிபல் கிட்ட போய் கொடுத்துட்டாங்க. பொண்ணு சும்மா இருக்க மாட்டான். அம்மா என்னம்மா கொஸ்டின் நாளைக்கு போட்டிருக்கிறேன் அப்படின்னு கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன். அம்மா என்ன சொல்லுவாங்க? எனக்கு தெரியாது, அது பிரின்சிபலுக்கு தான் தெரியும். அதனுடைய அர்த்தம் என்ன? எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அது சொல்கிறதுக்கு. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை சொல்கிறதுக்கு. எனக்கு தெரியும், ஆனால் நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது அப்படியே அந்த கேள்வியே தட்டி மழுப்பிட்டார். இதே தான் ஆண்டவர் அங்கே சீடர்களுக்கு வெளிப்படுத்தினார். ஆண்டவர் என்னைக்கு உலகம் அழியும்? எனக்கு தெரியாது, அப்பாவுக்கு தான் தெரியும். அப்பா கிட்ட கேட்டுக்கோ. அந்த தைரியம் கிடையாது. பிரின்சிபல் கிட்ட போய் கேட்கறதுக்கான தைரியம் கிடையாது. ஏன்னா எனக்கு தெரியாது, அப்பாவுக்கு தான் தெரியும். ஸோ எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லை. எப்பவுமே ஜாக்கிரதையாக இருங்க. அதாவது உலக முடிவுக்காக நீங்கள் தயாரிக்கிறீங்களோ அப்படி நீங்கள் எப்பவுமே தயாராக இருங்க. உலகம் அழியும்னு நீங்கள் நினைக்கும் பொழுது அந்த நாள் மட்டும் அழகாக போட்டு நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு, ஏன்னா உயிர் தெழுதலின் பொழுது நல்லா இருக்கணும் இல்லையா? ஏன் நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு உங்களை அடக்குறாங்க? நீங்கள் சப்போஸ் கிச்சனில் நைட்டி போட்டுக்கிட்டு தான் நீங்கள் செத்து போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் சாகும் பொழுது நைட்டி போட்டு, அதுவும் பழைய நைட்டி, அழுக்கு நைட்டி போட்டுட்டு தான் நீங்கள் கிச்சனில் வேலை பண்ணும்போது அட்டாக்கில் செத்து போயிட்டீங்கன்னா அப்படியே போட்டு ஏன் உங்களை அடக்க மாட்டேங்கிறாங்க? நல்லா குளிப்பாட்டி நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு நல்ல பவுடர்லாம் போட்டு ஏன் அடக்கிறாங்க? ஏன்னா உயிர் தெழுதலின் போது அசிங்கமாக இருக்கக்கூடாது. நைட்டியோடு நீங்கள் உயிர் தெழுந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அதனால் அது அசிங்கமாக இருக்கவேன்னு சொல்லி தான் நல்ல ட்ரெஸ்ஸை போடுறாங்களோ? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதனால் அதனால் நமக்கு அது மாதிரிலாம் சிந்தனைகள் வரலாம். அப்படியெல்லாம் கிடையாதுங்க. எப்போவுமே ரெடியாக இருங்க. நைட்டி போட்டாலும் ரெடியாக இருங்க, பட்டு புடவை போட்டாலும் ரெடியாக இருங்க. இப்போ ஆண்டவர் சப்போஸ் சொல்கிறாரு 2025 ஜூலை 26 உலகம் அழியும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ரெடியாக இருப்போம் அன்றைக்கி மட்டும். அதனால தான் சொன்னேன், அன்றைக்கி மட்டும் ரெடியாக இருக்காத, எப்போவுமே ரெடியாக இரு. எப்போவுமே ரெடியாக இரு. ரெடியாக வேண்டியது ட்ரெஸ்ஸிலையோ மேக்கப்லையோ கிடையாது. ரெடியாக இருக்க வேண்டியது உன்னுடைய ஆன்மாவில், உன்னுடைய அழியா உடலில் ரெடியாக இரு. எச்சரிக்கையாக இருங்கள், ஜாகரூகராக இருக்கவின், பி விஜிலண்ட். எப்போ வேணாலும் மரணம் வரலாம், எப்போ வேணாலும் மரணம் வரலாம், எந்த நேரத்தில் வேணாலும். எப்போவுமே ரெடியாக இருங்க. அதனால் மொபைல் பயன்படுத்தும் போது ரெடியாக இருங்க, மொபைலை பயன்படுத்தாத போது ரெடியாக இருங்க. அப்போ நீங்கள் மொபைலை தப்பாக பயன்படுத்த மாட்டீங்க. டிவியை பார்க்கும்போது ரெடியாக இருங்க, டிவியை பார்க்காத போது ரெடியாக இருங்க. அப்போ தப்பான விஷயம் டிவியில் பார்க்க மாட்டீங்க. எப்போவுமே ரெடியாக இருப்பீங்க. பாவம் உங்களை தொடாது, உங்களை சீண்டாது. பிரைஸ் தி லார்ட். அப்போ உலக முடிவு கிடையாது, ஆண்டவருடைய வருகை, ஆண்டவருடைய ஆட்சி. அப்பாவினுடைய ஆட்சி எல்லா இடத்திலும் இருக்கிற ஒரு இடம். அப்பாவை கீழ்ப்படுகிற எல்லா மக்களும் கொஞ்சம் ஆசைப்பட்டு பாருங்களேன். எல்லாரும் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற இடம். எவ்வளோ அன்பு இருக்கும் அதில், எவ்வளோ ஒரு ஒற்றுமை இருக்கும் அதில் சண்டை சச்சரவு கிடையாது. அப்போது விலங்குகள் எல்லாம் பாருங்களேன், சொன்னால் கேட்கும். சிங்கம்லாம் சொன்னால் கேட்கும், கண்ணெல்லாம் சொன்னால் கேட்கும், எல்லாமே சொன்னால் கேட்குற ஒரு இடத்துல இருக்கும் பொழுது அந்த ஆண்டவர் படைத்த அந்த உலகம், அந்த உலகத்திற்கு திரும்ப செல்வது தான் உலகத்தின் முடிவு, பிசாசனுடைய முடிவு, மாம்சத்தினுடைய முடிவு, தீமையினுடைய முடிவு. உலகத்தில் இருப்பவன் இல்லை உன்னில் இருப்பவன் உலகத்தில் இருப்பவனுடைய பெரியவன். இந்த உலகத்திலையும் உன்னில் இருப்பவர் ஆட்சி செய்ய ஆரம்பித்தார்னா அதுதான் உலகத்தின் முடிவு, மாம்சத்தின் முடிவு. அது எப்போ நடக்கும்? அது நடக்கும் பொழுது 2ஆம் வருகை நடக்கும். 2ஆம் வருகை நடக்கும்பொழுது இது நடக்காதுங்க, இது நடக்கும்பொழுது 2ஆம் வருகை நடக்கும். கம்ப்ளீட் கிங்டம் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் காட். தந்தை மகன் தூய் ஆவியின் பேராலே ஆமென்.